மதுரை மாவட்டம் உசிலம்பட்டிக்கு அருகில் உள்ள எஸ்மேட்டுப்பட்டி கிராமத்தில் இருக்கும் மாயாண்டி குடும்பத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இவங்க தான் மாயாண்டியுடைய மூத்த மருமக. சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு சொந்தத்திலேயே கட்டி வந்த மருமக. இது மாயாண்டியுடைய 2வது மருமக, அவங்க பொண்ணு. இங்கே இருக்காரு, இவர் தான் மாயாண்டி, இந்த குடும்பத்தின் தலைவன். 5 பிள்ளையை பெற்றுட்டு அரசனாக வாழ்ந்துக்கு இருக்கிற இவருடைய மூத்தமே தவசி. இவருக்கு மருந்து அடிக்கிறதா பிரதான தொழில். தோட்டத்துக்கு மருந்து அடிக்கணும். எந்த மருந்து? நல்ல மருந்து யாருக்குடா? தோட்டத்துல பூச்சி சாகிறதுக்கு அடிக்கிறதுனே. ரோக்கர் வாங்கி அடி, அதான் புதுசு. சரி வாங்கி அடிக்கிறேன். ஒரே டப்பால எல்லாம் காலியாயிரும்டா. போ போ. இவர் தான் மாயாண்டியுடைய 2வது பிள்ளை, பேரு விருமாண்டி. இவர் விவசாயிகளுக்காகவே போராடுற போராளி. என்னையா பொதுமக்களுக்கு இடைஞ்சலா? என்னையா இங்க கூட்டம்? இது வித்த காட்டுறத வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் இல்ல. உழைச்சு ஊருக்கெல்லாம் சோற போட்டுட்டு தங்கள் உரிமைக்காக போராட வந்திருக்க மக்களின் கூட்டம். மரியாதையா நீங்க கலைஞ்சு போகலைன்னா உங்களை கைது பண்ற மாதிரி வரும். இந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம். இந்த உலகத்துல எல்லா பொருள்களுக்கும் உற்பத்தி செய்யறவனே விலையை தீர்மானிக்கிறான். ஆனா விவசாயிக்கு மட்டும் அவன் விளைய வச்சதுக்கு வேற ஒருத்தன் விலையை தீர்மானிக்கிறான். இந்த துயரத்தை துடைக்கிற வரைக்கும் எங்க மக்களின் போராட்டம் ஓயாது. பேசாம கலைஞ்சு போங்க. எங்க மக்களின் உரிமையை போராடி பெற வரைக்கும் எங்க போராட்டம் ஓயாது. இவன் தான் மாயாண்டியுடைய 3வது பையன், பேரு சீனிச்சாமி. இவனுக்கு மைக் செட் போடுறது தான் தொழில். மைக் செட்டில் பாட்டை போட்டு வர போகிற பெண்கள்லாம் தனக்கு தான் படைக்கப்பட்டதா நினச்சி கற்பனை பண்ணிக்கிடுவான். இந்த ஆளுக மேலே நடந்து போகிறானே, இவன் தான் மாயாண்டியுடைய 4வது மகன், பேரு பரமன். அண்ணன் தம்பிகள் 5ஆம் கிளாஸை கூட தாண்டினதில்லை. இவன் தான் +2 வரைக்கும் போயிருக்கான். காலேஜுக்கு போக வேண்டிய வயசில் இப்போத்தான் பள்ளி படிப்பவே முடிச்சிருக்கான். எங்களுக்கு இடம் கிடைச்சிருச்சுல, குடியா டிக்கெட் குடியா. இந்தாப்பா நல்லாங்கயா. சீக்கிரம் குடியா. வேணுமானே என்னடா மேல மிதிச்சு வர விளக்கன. உலகத்துல எவ்வளவு அசிங்கமான வார்த்தை இருக்கோ என்ன பார்த்து வைடா. எங்க அப்பனை பார்த்து வச்ச உன் சங்க அறுத்து வேண்டாம். இந்த கோவத்துக்கு காரணம், இவன் பிறந்ததுல இருந்து அவங்க ஆத்தாவை பார்த்ததே இல்லை. இவனுக்கு எல்லாமே இவங்க அப்பன் தான். இப்படிப்பட்ட மாயாண்டி குடும்பத்தை பழி வாங்குறதுக்காகவே காத்துக்கு இருக்கிற ஒரு குடும்பம் இருக்குங்க. அது வேற யாரும் இல்லைங்க, மாயாண்டியோட கூட பிறந்த அண்ணன் கோவக்கார விருமாண்டி. இவன் தான் விருமாண்டியுடைய மூத்த மகன் சொக்கன். இவன் விருமாண்டியுடைய 2வது மகன் சின்னு. இவன் விருமாண்டியுடைய 3வது பையன் பாண்டி. விருமாண்டியுடைய 4வது பையன் மொக்க. இவன் விருமாண்டியுடைய 5வது பையன். இவன் பேரும் மாயாண்டி தான். கிடையா, ஒரே ஒரு அதிர்ஷ்டம் கொடுறா. நீயாவது ஒண்ணு கொடுமா. பாக்க வச்சு தின்னா வகுத்து வலிக்குமா. சின்ன பிள்ளையே புடிங்க திங்கறான் பாரு, கிறுக்கு பையன். நீங்க அழுகாதீங்கப்பா. இந்த 2 குடும்பத்துக்கும் பிரச்சனை காரணம் அழகம்மா. மாயாண்டி விருமாண்டி அப்பனுக்கு 2ஆம் தரத்து பொண்ணு. இந்த அழகம்மாவுக்கு சொத்துல பங்கு இருக்குன்னு சொல்லி விருமாண்டிய கோர்ட்டு வரைக்கும் இழுத்து மாயாண்டி வாங்கி கொடுத்ததுதான் காரணம். இவங்க தான் அழகம்மா, அவங்க பொண்ணு பேச்சு. இந்த பசை விட்டு இறங்குறாங்களே, இது மாயாண்டியுடைய மகளும் மருமகனும். திருவிழாவை சாக்கா வச்சு கோணிப்பை எடுத்து கொள்ளையடிக்க வந்திருக்காரு இந்த மருமகன். ஏண்டி பைய காலியா தானே கொண்டு வந்திருக்க? ஏன்னா வரும்போது உங்க அப்பா வீட்டுல இருந்து நிரப்பி கொண்டு வரேன். கலரா மாப்பிள்ள கேட்டானுல்ல, அதான் வட்டி மூலமா வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா, இத சொல்லியே நேத்தன காலத்தை ஓட்டுவியே. ஓட்டுற வரைக்கும் ஓட்டிக்கிட்டே இருப்பேன். இந்த 2 பெத்தேன், இன்னும் 4 பெத்துட்டு ஓட்டுற வரைக்கும் ஓட்டிட்டே இருப்பேன். வரும்போது உங்க அப்பா வீட்டுல இருந்து நிரப்பி கொண்டு வரேன். கலரா மாப்பிள்ள கேட்டானுல்ல. இனி உங்களுடன் சேர்ந்து நானும் பயணிக்கிறேன். என்ன விசேஷம்? புதுசா வீடு கட்டிருக்கேன்ல, கிரக பிரவேசம். சைஸ நீ எந்த வீடியோ கட்டிருக்க? மாப்பிள, இவ எங்க வீடு கட்டினா? ஏற்கனவே இருந்த வீடு இருக்குல்ல, போன வாரம் பெஞ்ச மலையில ஒரு ஓரம் கரைஞ்சிருச்சு. அந்த மண்ணையும் அள்ளி பூசிட்டு வீடு கட்டிருக்கேன், விசேஷத்துக்கு வாங்கன்னு பத்திரிக்கை கொண்டு வராயா? சும்மா இருங்கண்ணே, மாமே மஞ்சள் கிட்ட மொய் வாங்காம எப்படி பொழப்பு நடத்துறது? ஏண்டா இது ஒரு தொழிலாவே பண்ணுவேடா? சரி அதெல்லாம் பரவாயில்ல, அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க, சிறப்பா பண்ணிடுவான். மாப்பிள்ள நீங்க பெரிய குடும்பம், 5000 ரூபாய் செய்ய போறீங்க. 300 ரூபாய் அட்வான்ஸ் எடுத்துங்க, 4700 ரூபாய் சபையில கட்டுங்க, மைக்கில் அமர்க்கப்படுத்திடுவோம். வரட்டா? நீ 1000 ரூபாய் செய்யணும், மறந்துடாத. சைஸ் நான் எவ்வளவு செய்யணும்? சைஸ் 1000 ரூபாய். அப்படியா?
என் மையனுக்கு அடுத்த வாரம் காது ஊத்து கல்யாணம் வச்சிருக்கேன், நீங்க வந்துருங்க. நம்ம தொழில பின்பற்றதே தொழிலா இருக்காங்க. யோ என்ன இவ்வளவு மெதுவா தேய்க்கிற? திருவிழா போகணும், சட்டை ரெடியா? நீ எங்க போட்ட? போட்டாதான் தருவியா? நீயா யாருக்கு போட்டு வச்சுக்கணும், ஒரு சட்டை தர மாட்டியா? இது ஊருக்காரங்க துணியா, அதை போய் கட்டுக்கிருக்க? யாரு வெள்ளை சட்டை தேய்ச்சி ரெடியா வச்சிருக்க? இந்த ஊரு பெரிய மனுஷன் சட்டையா? இன்னையெல்லாம் பார்த்தா பெரிய மனுஷனா தெரியலையா? மனசுலடா எல்லா வேலையும் ஆமலை இழுத்து விட்டு போயிட்டா. ஏய், ஒரு கலை கட்டி இப்படி இந்த கத்து கத்துற? மரத்துல கை எல்லாம் வணக்கம் மருமகளா. ஏன் மாமா எப்பவுமே சட்டை வாட மாட்டா, இப்ப சட்டை வாங்கி தோலை ஓட்டு வந்திருக்க? இது ஏன் சட்டை இல்ல, என்ன ஊரு பெரிய மனுஷன் சட்டையா? சரி, அது எதுக்கு தோலை ஓட்டுருக்க? இன்னையில இருந்து நான் தான் இந்த ஊர்ல பெரிய மனுஷன். மாமா, உன்னையெல்லாம் எங்க அம்மா கூட பிறந்த தாய் மாமன் சொல்லிக்க வெக்கமா இருக்கியா? சட்டையை போட்டால் போய் தொலை. வச்சுக்கோ மாமா, பாத்துக்கோ மாமா. வாங்க வாங்க இந்த பாரு, வெயில கீழ அலையாம அப்பன்ட்டே உட்கார்ந்துருக்கணும், சரியா? உட்காருங்க. அண்ணே மோர் குடுங்க. பத்திரமா அப்படி உட்காருங்கப்பா. இங்க பாரு, கண்டவெல்லாம் கை நீட்டி அது இதுன்னு கேட்காம பேசாம என்ன திருப்பி ஒரே கூறா போடு, வந்து தரேன். ஏய், போட்டு வாங்கடி. ஏய் நீ வாடி. ஏய், எது வாங்கினா வாங்கிடி, அப்புறம் வீட்டுல வந்து தொடத்தரம் கூடாது, கொண்டே விடுவாமா. என்னடா செருப்பு நல்லா இருக்குப்பா. அதுக்கு என்னடா இப்போ? நீ செத்து போயிட்டா இந்த செருப்பு ரெண்டு எனக்கு தானப்பா. ஆனா லூசு பையில செருப்புக்காக நான் சாகவா சொல்றேன்? சாமி கும்பிடுறா, சாமி கும்பிடுறா. அப்ப நீ சாகவே மாட்ட, அப்புறம் எனக்கு செருப்பு கிடைக்காது. டேய் சொக்கா, இந்த திருவிழா முடியறதுக்குள்ள மாயண்டி குடும்பத்துல ஒரு தலையா உருளணும்டா. டேய், நல்லா கவனிச்சுக்குங்க. அவங்கள விட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டா குடும்பத்தை நீங்க பாத்துங்கடா. நீங்க போயிட்டா குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன். மொத்தத்துல நமக்கு தேவை அவங்க வீட்டுல ஒரு உசுறு. வாங்கம்மா வாங்கம்மா. டேய், இந்தாங்க குடிங்க. இல்லை மாப்பிளை, கணக்கு சரிதானப்பா? யாரா மச்சான் மச்சான், சரியா கவனிக்கல மச்சான். ஒக்காதாரி செத்து போனோம்னா மச்சானே மறந்து போச்சாக்கும். இல்ல மச்சான், அப்படியெல்லாம் இல்ல மச்சான். என்னமாமா வீட்டு பக்கம் ஆளையே காணோம்? ஏன் மாப்பிள கேக்குறியே? இந்த டீ கடை வச்சுட்டானா இல்லையா, ஒரு நாளைக்கு ஒரு 10-15 லிட்டர் ஓடி என் நேரம் ஆளு கூட்டம் கேகேன்னு இருக்கு. அதனாலதான் வர முடியல மாப்பிள. ஆமா, பெரிய கொடநாடு டீ எஸ்டேட். மச்சான், ரோடுகள் வரவும் இறக்கவும் ஏத்தவும் சீனி சாப்பிட்ட தெனா உங்களை பத்தி கேக்குறேன், ஒரு வார்த்தை சொல்றது இல்லையா? எங்க சொல்றான்? நல்லா இருக்கிறியாமா? நல்லா இருக்கு சித்தப்பா. ஆமா, ஏன் வீட்டு பக்கம் வரதில்ல? மச்சான், என் மயங்கிட்ட ஏதாவது கடை வாங்கிட்டியா? இங்க பாருங்க, உங்க வீட்டுக்கு நான் வரணும்னா வீட்டுல விசேஷம் வைங்க. வந்து தாய்மா முறை செய்யலன்னா என்னடா மனுஷன் உங்க செருப்பு கழட்டி அடிங்க. ஹலோ ஹலோ அண்ணா, கரண்ட் கொடுத்தாச்சு, நீங்க பேசுங்க. குட்டி, இந்தாங்கய்யா. அப்பா கூட நல்லா இருக்கீங்களா? சித்தப்பா தான் வாங்கிட்டு வரேன். சுத்துப்பட்டி கிராமத்துல இருந்து திருவிழாவுக்கு வந்திருக்கிற உறவுகளை, மோர் சாப்பிடுறியா? நீங்க கொண்டு வந்திருக்கிற பொருள்களையும் குழந்தை குட்டிகளையும் பத்திரமா பாத்துக்கிறீங்க. களவாணி பயில நிறைய திரிவாங்க. அப்படி ஏதாவது பிரச்சனைனா இங்க வந்து முறையிடலாம். இது சாராய கடையா இருந்தா புல்ல மொட்டை இருக்கலாம். பையனுக்கு மொட்டை போட்டிருக்கேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாடா 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 வாயே தெரியுடா. அண்ணேங்கிற முதல்ல ஆசீர்வாதம் பண்ண சொன்னா கோட்டரை ஊத்தி விடுற. ஒரு 1000 ரூபாய் கொடு. தப்பு தப்பு டேய், தப்பு. பெரியப்பா கல்ல வந்து ஆசீர்வாதம் வாங்குற. ஆசீர்வாதம் பண்ற லட்சணத்தை பாரு. டேய் லூசு பேரே, கொலை தீ எங்கடா வர்ற? இந்தா இவனை வச்சுட்டு ஒரு சேமி ஐஸ் குடு. டேய், எவன்ட்ட புள்ள கொடுத்து அம்பளுக்கு பாக்குற? காசை குடுற, ஐஸ் தர. இவ்வளவு பொருள் கொண்டு வந்து கொடுத்திருக்கேன், ஒரு ஐஸ் குடுறா. டேய், இந்த பொருளுக்குலாம் இல்லடா லூசு பையல, காசை குடுறா. காசுன்னு கேட்டா தானே எங்க வீட்டுல பயங்கரமா அடிக்கிறாங்க. ஐயோ, இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? மயடிச்சு தப்பா. டேய், எதுக்குடா பூவாத அடிச்சிட்டீங்க? இவ்வளவு சாமியான் கொடுத்திருக்கேன், ஒரு ஐஸ் தர மாட்டேங்கிறேன். என்னன்னு அட கிறுக்கு பயல, இதெல்லாம் காணானதானே ஒரு கூட்டமே தேடிட்டு இருக்கு. உனக்கு என்னடா பிரச்சனை இப்ப? ஐஸ் திங்கணும். இந்தாப்ப என் மயனுக்கு வேணாங்கிற அளவுக்கு ஐஸ் கொடு. சரிங்க. ஐயா, எனக்கு காசு தான் கேட்டேன், நீ எதுக்கு ரூபா கொடுக்குற? கிறுக்கு பயல, இதுவும் காசு தான்டா. டேய் டேய், டபுள் கலர் சேமி ஐஸ், டபுள் கலர். குடியா குடியா, ஒப்பம் பாக்குறதுக்குள்ள தின்னுட்டு ஓடுறா. டேய், மடியில் அள்ளி போறேன், நான் 2 நாள் வச்சு கிறுக்கு தின்னுக்கிறேன். பயல, முதல்ல இதை தின்னுடா. சொக்கா, என்னப்பா என்ன நம்ம பையனுக்கு அவன் யார் ஐஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு? போடுறா அவனை. ஏய், பிடிக்க போல யாரா கை நீட்டுற? டேய், அவனை ஏன்டா அடிக்கிறீங்க? ஏய், அடிக்க வந்து அவனை நல்லா அடிச்சு கொண்டா. எப்பா அப்புறமா டேய், இந்த அப்பா மேல கை வைக்கிறீங்க, உங்க உயிரை கொளுத்துறேன்டா. ஓட 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 ஓட. டேய், குடிங்கடா அவனை. ஓட ஓட. ஏய், எதுக்குடா ஐஸ்க்கு இப்படி சண்டை ஓடுறீங்க? நீங்க எல்லாம் மாடு முட்டியே சாக போற ஐடியா? சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களா? வேலையா போச்சு. என் தம்பி மேல கை வைக்கிறீங்க. அண்ணே நான் அண்ணே. எங்க அப்பா தனியா நிக்கிறேன், அவனை வந்து ஒரு போடு போடு. போறாங்க ஐயா. எதுக்கு அறுவாள் எல்லாம் தூக்குறீங்க? லூசு பயலா, உங்களை எல்லாம் கோலப்பொடிய போட்டே கொல்லணும்டா. மாமா மாமா நில்லு மாமா.
இல்ல மாமா அங்கிட்டு சோறாக்கிட்டு இருக்காங்க, நீ எதுக்கு இங்கிட்டு போற? வா மாமா, லபக்கு நான் நல்லி எலும்பை கடிச்சிட்டு வந்துடலாம், இல்லாட்டி தீந்து போகும். அங்க 2 குடும்பம் வெட்டி செத்துக்கிட்டு இருக்கானுங்க. உனக்கு சாப்பாடு பெருசா போச்சா? ஏன்டா அந்த ஐஸை தொண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கா? பால் வச்சு சூப்பரா. என்ன மாமா இப்படி கோவப்படுற? ஐயோ என்ன இது ஒரே சண்டை? எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த ஐஸ் தான். ஐஸ் பாவம் அதுதான். கோயிலுக்கு எதுக்கு வந்தீங்க? சாமி கூட வந்தீங்க, சண்டை போடுவீங்களா? சந்தோஷமா இருந்தாலும் சாமி கூட வரீங்க. வந்துட்ட பிரச்சனை பண்ண என்ன அர்த்தம்? ஏயா அவன் பஞ்சம்பளைக்க போய் இங்க திருவிழாங்கிற சாக்குல ஒண்ணு கூடுறீங்க, இப்படி கோயில வச்சு அடிச்சுக்கிறீங்களே, இது என்ன நியாயம்? இது வேணா கோயிலா இருக்கலாம் சார், ஆனா எங்க அப்பன் தான் எனக்கு சாமி. இவர் மேல கை வச்ச விட பட்டி கொலை. நோலிமன நீ வெட்டுறதுக்கு நாங்க வாழ்த்தாடா சார். நாங்க சாமியோட சார் வந்தோம். இவங்க சார் திருவிழா சாக்கா வச்சு எங்களை ஒச்சம் பண்ண வந்திருக்காங்க. எச்சக்கடை பயலுங்க. சொக்கா இதெல்லாம் வாழ வேண்டியவடா, இந்த மாதிரி வார்த்தையில பேசாது. ஆமா சாமி, நாங்க தப்பு தான் பேசுவோம், ஆனா சிவசிவான்னு இருப்போம். ஆனா நீ தப்பு மட்டும் தானே செய்வேன். பேசாத நீ பெரிய பண்ண. நீ எனக்கு ஒழுங்கா புள்ள பத்து வழக்கு துப்பு இல்ல, பேச வந்துட்டேன். ஊரே காரி துப்பு சொல்லிட்டாரியா முற்போக்கு சங்க தலைவர். ஊர் பேல காசை வசூல் பண்ணி தமிழ்நாட்டெல்லாம் மோர் வித்துக்கிட்டு கலைஞர் கிடப்பாங்க. பேசாதடா, படிக்காத தற்குறி பேல. நாங்கெல்லாம் படிக்காத கூமுட்டைக்கு தான். உங்ககிட்ட தான் ஒரு டாக்டர், வக்கீல், இன்ஜினியர் எல்லாமே இருக்காங்கல்ல. நான் பேசுற தப்புதான்யா, தப்புதான். டேய் அடுத்த வீட்டுல அடுப்பு எரியும், எரியும், நீ எல்லாம் சபையில பேச வந்துட்ட. டேய் படிச்ச ஆபீசரே என்ன ஏதுன்னு பேசிட்டு இருக்காருல, நீங்க என்ன தற்குறித்தனமா பேசுறீங்க? போலீஸ் ஐயா, இனிமேல் 4 நாள் திருவிழானா இவங்க எல்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க வந்துக்கிறோம்யா. அது கடைசி நாளா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப நடந்துக்கலாம் நாங்கதாயா காரணம், எங்க மேலதாயா தப்பு. நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம்யா, விட்டு கொடுக்குறோம்யா. அதனால கெட்டு போயிட மாட்டோம். புள்ள குட்டிக்கலாம் நல்லா இருக்கணும்யா. நான் பிரித்து பேசலையா, இந்த பிள்ளைகளையும் சேர்த்து நான் சொல்றேன். இல்லை வாடா. சரி போங்க பாக்கலாம். நீ என்னடி கட்டிக்கிட்டு இருக்க? தவறம் பருப்பு கட்டிட்டு இருக்கேன். விரட்டி விரட்டி வெட்டினவனுங்களை விலைக்கு விட்டது நல்லதா போச்சு. என்ன பொன்னி அரிசி எதிர்பார்த்தேன், 5000 தான் கிடைச்சிருக்கு. மாப்பிள்ள ஏன் கவலைப்படுறீங்க? அடுத்த போகத்துக்கு பொன்னியே போட்டு எடுத்துறேன். அது ஒண்ணு இல்ல மாமா, நான் கல்ல சாப்பிட்டா கூட செமிச்சிருவேன். உங்க பொண்ணுக்கு பொன்னி அரிசியை சாப்பிட்டா தான் கண்ணு நல்லா தெரியுமா. டாக்டர் சொன்னது சொல்லுமா? எந்த டாக்டர் சொன்னாரு? டாக்டர் சொன்னது கூடவா மறப்பாங்க? எதுக்கு உள்ள டாக்டர் சொல்றதெல்லாம் மறக்கிற? சரி நீ பட்டு நிலையம் போயிடாத, நான் சந்தை வரைக்கும் போய் விரால் மீன் வாங்கிட்டு வரேன். அப்பா எதுக்கு பாலஞ்சிக்கிட்டு? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என்ன வேணாம்? என் பேர பிள்ளைய பிரியமா திங்குமில்ல. என்ன மாப்பிள? அது இல்ல மாமா, அயர மீன்ல இப்ப புதுசா கருவாடு வந்திருக்கான், அதுல 2 கிலோ வாங்கி. அதுக்கே மாப்பிள கடன் கேக்குற மாதிரி கேக்குறீங்க? எதுக்கு வயசான காலத்துல எங்க அப்பனை சிரமப்படுத்திட்டு இருக்க? ஏய் கணக்கெழுத, இத போய் என்ன கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்க? அக்கா கூட பிறந்த பிறப்பு நீ நல்லா இருந்தா தான் நாங்க சந்தோஷமா இருக்க முடியும். என்னடா சின்னவனே? ஆமாண்ணா, அக்காவுக்குள்ள நமக்கு எதுக்கு? ஆமா மாமா, நீங்க ஒண்ணும் பயப்படாதே, மொத்தத்தையும் நான் கொண்டு வந்து வச்சிருவோம். ஆமா மாமா, போற வழியில உங்களுக்கு கால் வலிச்சா சொல்லுங்க, என் தம்பியை ஒரே தூக்கி கொண்டு இறக்கிடுவாங்க. ரொம்ப ஏத்தாளம் தாண்டி. எது எப்படியோ மூட்டை தூக்குறதுக்கு 4 மச்சினானு. எதையும் மறந்தா தம்பி அது கணமா பாத்து. ஹலோ ஹலோ மாயாண்டி சித்தப்பா, எங்க இருந்தாலும் பாட்டு போற இடத்துக்கு வா. வாங்க மாப்பிள்ள, மாப்பிள்ள ஏதோ சொல்றாரு, புரியுதான்னு பாருங்க. என்னண்ணே அடி பிச்சு போடுவேன். ஏன்னா மிட்டு கோவமா இருக்க? மாயாண்டி சித்தப்பா திருவிழாவில் ஐஸ் வாங்கி தந்தாரு, அப்புறம் ஏன்டா மல்லு கட்டிட்டு அலையறீங்க? உங்ககிட்ட எல்லாம் காசு இருக்குல்லடா, பேசாம ஐஸ் வாங்கி தந்து சும்மா இருக்க வேண்டியதானே. அப்புறம் எங்க பறந்து பறந்து அடிக்கிறீங்க? ஓ உனக்கு பாய்ஸ் தான் பிரச்சனையா? வேற என்ன? டேய் அண்ணா கூட பாய்ஸ் வாங்கி கொடு. இந்த காசு வாணே. தோல்ல கை வைக்காதடா, வாளற முடியாது. கை வைக்கல வாணே. ஆமா உனக்கு கோட்டர் தானே வேணும், என் கூட வா. கோட்டருக்கு ஐஸ் நல்லா இருக்கு. இதானே ஐஸ் வந்து நல்லா பாத்துக்கணும். நல்லது என்ன பண்ணுதா, உப்பு தண்ணி பண்ணுங்க. நல்லது என்ன பண்ணுங்க? ஐயோ வாங்கி கொடுத்துட்டு போறானே. என்ன வாங்கி கொடுங்கனே. தமிழ்ல இருந்து முதல்ல போடா வாங்கி வந்து ஐஸ் கொடுக்க மாட்டானே. வண்டி வாங்கி கொடுங்க. என்ன மாப்பிள அம்பு டைஸ் 5 நிமிஷத்துல தின்னு விட்டு குச்சியை மிச்சம் வச்சிருப்பாரு, போய் கணக்கு பண்ணி எண்ணிக்க போ. ஐயோ வண்டிடா. கத்தாதயா, நான் கத்துறேனா? லபக்கு எந்திரிக்கல. தூக்கி விடுறா. யோ உன் வண்டிக்கு நல்ல டிரைவரா வச்சுக்கயா. இங்க பாரு, பாலைஸ் நல்லா இருக்கும், யாரும் காசு கேட்க மாட்டாங்க. சாப்பிடு. சாப்பிட்டியா? ஐயோ ஆறுது. என்னாச்சு? ஐயோ நீங்களா தள்ளி விட்டு போயிட்டா. காதலிக்கு மட்டும் இல்ல, காதலோட அப்பாவுக்கு அடிபட்டா கூட மனசு வலிக்கத்தான் செய்யும்.
என்னடா காதலை பத்தி இவன் சொல்றான்னு நினைக்கிறீங்களா? இந்த வாரால இவ பேரு பூங்குடி. நான் +2 படிக்கும்போது இவ +1 சேர்ந்தான். அப்ப இருந்தே நான் இவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்களுக்குள்ள இருந்த காதலும் ஒரு நாள் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. உனக்கு எத்தனை தடவை சொல்றது என் பின்னாடி வராதன்னு? ஏம்ல லெட்டர் கிழிச்சு போறா? என்ன பிரச்சனை நடக்குதுங்க? நம்ம கிளாஸ் புள்ளைக்கு இவன் லவ் லெட்டர் கொடுக்கறான்டா. ஏய் குட்டச்சி, இந்த வாடா படம் சொல்ற பாத்தியா? உன்னை தனியா அப்புறம் காமிச்சுக்கறேன். என்னடா பிரச்சனை உனக்கு? ஒண்ணுமில்ல பாஸ், நான் இந்த பிள்ளை ஒரு 5 வருஷம் லவ் பண்ணிக்கிறேன். நீங்க அதோட கிளாஸ்மேட்டாம்ல, கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்றது. யார பத்தி ரெக்கமெண்ட் சரிங்க பாஸ். ஏன் பாஸ் டென்ஷன் ஆறீங்க? காதல் ஒரு விபத்து மாதிரி பாஸ். யாரும் யார வேணா லவ் பண்ணலாம் பாஸ். இந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணலாம், நீங்க இந்த பொண்ணை லவ் பண்ணலாம். எப்ப எது நடக்கும்னு தெரியாது பாஸ். உங்களுக்கு கூட வாழ்க்கையில எப்படி ஒரு விபத்து நடக்கலாம் பாஸ். அதுக்கு தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொல்றேன். அதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறீங்க? உங்களுக்குள்ள அப்படி இப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க பாஸ், நான் ரெக்கமெண்ட் பண்றேன். உனக்கு ஒரு விபத்து நடக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். வரேன் பாஸ். கண்டக்டர்னே, என்ன பாஸ் இந்த பக்கம் விசேஷம் வச்சிருக்கேன், மறக்காம வந்துருங்க. ஏய் சைஸ், என்னையா போற வர பசங்க படி பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்க? என்ன விசேஷம்? காது குத்து வச்சிருக்கேன்ல. அப்படியா? காது ஊத்துன்னு சொல்லி அப்பே கருமாதி பத்திரிக்கை கொடுத்திருக்கேன். ஏய் உங்க ஒப்பே உசுரோட தானே இருக்காரு, அதுக்குள்ள என்னவா? அடுத்த மாசம் கொல்லுவோம்ல. கொல்லுவியா? ஏய் பைக்கெட்டுல என்ன பல்லடால வச்சிருக்கியா? சின்ன மாமா இங்க. ஒண்ணு இல்ல மாப்ள, நீங்க ஏறுங்க. சரி. 2010 2015 2020. ஏய் என்னையா 20 வருஷத்துக்கு பத்திரிக்கை அடிச்சு வச்சிருக்க? ஏன் எங்களுக்குலாம் பேரம் பத்தி பிறக்காதா? நாங்க மல்லடைங்களா? எதிர்காலத்தை முன்கூடியே சிந்திக்கிற சித்தங்கயா. ஐயா கையில இருக்கிற பை பத்திரம் மொய் பணம் புறாத்தையும் புடின்னு போயிருவான், புரியுதா? இப்படி அந்த வருஷம் பூரா ராத்திரி பகல அவளை நான் ஃபாலோ பண்ணேன். அந்த வருஷம் படிப்பு முடிஞ்சதும் மறுபடியும் அவளை இப்பதான் நான் பார்க்க வரேன். என்னங்க ஆச்சு? கால ரத்தம் ஒலிக்கிருக்கு. ஏப்பா என்னப்பா ஆச்சு? பாத்து போக மாட்டேயா? ஒழுங்கா தான் போயிக்கிறேன். நால் ரோடு கிட்ட ஒரு ஐஸ் பெட்டிக்காரன் வந்து இடிச்சிட்டான். ஐஸ் பெட்டிக்காரன் இடிச்சா அவன் இடிச்சான்னு சொல்றியே. எனக்கு ஆச்சு, ஒழுங்கா வீட்டு திரும்பி வந்திருக்கியா? எனக்காச்சும் ஒண்ணு இடிச்சிட்டே வந்துட்டேன். உன்னை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன். என்ன சீரழிக்கிறே நீ வந்திருக்கியா? ஏடி தொலைன்னு பேசிக்கிறீங்க. நானே முட்டி வேந்து வந்திருக்கிறேன். சுடுதண்ணி இருந்தா மருந்து எடுத்தானே கூட்டிட்டு வந்தேன். சரி சரி, நீ பேசுனது போத. இப்பயாச்சும் கீழே பாத்துக்குவா. பாத்து தம்பி, நன்றிப்பா. ரொம்ப நன்றி தம்பி. பூங்குடி, என்னடி பராக் பாத்துக்கிருக்க? உங்க அப்பனை வந்து கூட்டிட்டு போ. இல்லை மேட்டுப்பட்டியா? இல்லை மேட்டுப்பட்டியா? உன்னத்தாண்டா. என்னடா எங்கூர் பக்கம் திரியற? ஏய் குட்டச்சி, என்னமோ கோட்டார் வட்டியே உன் பேர்ல பட்டா போடுறது மாதிரி பேசிக்கிருக்க. இந்த பாரு, குட்டச்சின்னு சொன்ன மறுவாதி கெட்டு போகும்டா. நீ குட்டச்சி தானே? அதான் ஊருக்கே தெரியுமே. என்னமோ பணமரம் அவசரத்துக்கு வளர்ந்த மாதிரி பேசிக்கிருக்க. இங்க வரு, நாளைக்கு பரிசு ரிசல்ட் வருது. நாளைக்கு உன் தண்டவாளம் என்னன்னு தெரிஞ்சிடும். சாமியை கும்பிட்டு இருக்கேன். இனிமே உன்னை சந்திக்க கூடாதுன்னு. நாங்க பாஸ் ஆயிருவோம். முதல்ல நீ பாஸ் ஆறியான்னு பாரு. அதையும் தான் பாத்துருவோம். எதுக்கு எல்லாத்துக்கும் மிட்டாய் கொடுக்குற? உன் தம்பி பரம பாஸ் பண்ணிட்டாடா. அப்படியா? தினம் தினம் பாஸ் ஆகுற, அப்பதான் எனக்கு மிட்டாய் கிடைக்கும். போடு போடு, நிறைய போடு. இவ்வளவு மிட்டாய் வாங்குறியா? என்ன கடை வைக்க போறியா? வச்சு வச்சு திம்பேன். தம்பி பாஸ் ஆனதான மிட்டாய் தர்றாங்க. நீ பாஸ் பண்ண வேண்டியதானே? நீங்களும் பாஸ் பண்ணுங்க. நாங்க பாஸ் பண்ற வரைக்கும் இருக்குடா மிட்டாய். நான் தர மாட்டேன்டா, போங்கடா. நீங்க மட்டும் அன்னைக்கு அதிர்ஷ்டம் கொடுத்தீங்களா? போங்கடா. அந்த இருக்குல்ல, அந்த ஆட்டுக்குட்டியை களவாண்டி வச்சிருந்தாங்க. என்னடா சின்ன பிள்ளைல கந்த விட்டு இருக்கா? பாருப்பா, சித்தப்பா முட்டாய் கொடுக்க மாட்டேங்கிறான். ஏய் இம்மிட்டு சிக்கல குறா. டேய் லூசு பல, சின்ன புள்ளைய முட்டாய் தின்னா மழை வராதுன்னு சொல்லி வச்சிருக்கேன்டா. ஏய் ஏதுடா இம்மிட்டு மிட்டாய்? அடியே பாஸ் பண்ணி வாங்குனதுறியே. இருக்கு பயவுல. ஏலா சட்டி முட்டல இருக்கணும் பரல. கடியம் புடிச்சு அண்டா கொடுத்து மிட்டாய் வித்துட்டு இருக்க போறான். டேய் உனக்கு மீச முளைக்கிற மாதிரி அறிவு முளைக்க மாட்டேங்குதுடா. டேய் நேரத்துல இருந்து அடக்கோலியா காணோம்டா. இப்படியே புளியிட்டு திரி. நீ பண்ணி முட்டிதான் சாக போற. அப்புறம் ஏன் மிட்டு மிட்டாய் உனக்கு? டேய் என்னடா முட்டாய்க்கு இம்பிட்டு தகராறு பண்றீங்க? அண்டாவ காணா குண்டா காணாம நாசமா போற வைக்கலாம். டேய் சித்தப்பா கொடுத்தாரா? டேய் எவன்டா வந்து சித்தப்பா? அட அத கூட மறந்துட்டேடா. மாயாண்டி சித்தப்பா.
தொடர் எதுவுமே பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை இல்ல, பேசி பாப்போம், முடியலன்னா போராட்டத்தாரி. ஏய் அண்ணா கால் விடுறா. தம்பி டேய் எந்திரா. என்னப்பா அவன் பரவ பாஸ் ஆயிட்டான். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா தம்பி. மூத்தவருக்கு மூட்டுக்கடா. நல்லா படுறா தம்பி. என்னையா காலத்தான் விழுவியா முட்டாயெல்லாம் இல்லையா? என்னத்த போய் வசூல் ஆரம்பிச்சிட்டியா? என்ன சின்னவன் பாஸ் ஆயிட்டான், பெருசுக்கு நில கொள்ளாத இருக்காதா பண்ண. விடிகாலையில இருந்து கருப்புசாமி கோயில போய் அடுத்த மாசம் கடா விடுறேன்னு வேண்டிட்டு வந்துட்டேன்ல. அப்பா இப்பவே எனக்கு உப்பு கறி போட்டு சாப்பிடணும் போல இருக்குப்பா. சாப்பிட்டுருவான். சின்ன பசங்களுக்கு எல்லாம் மிட்டாய் கொடுத்தோம், இவனும் வந்தா ரெண்டா கொடுத்து அனுப்பிச்சான். இது என்னப்பா தப்பு? நீ என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு நல்லா தெரியும். என்னடா தெரியும்? முதல்ல அந்த லூசு பேருக்கு மிட்டாய் கொடுக்கறது, அதுக்கப்புறம் நாய் செட்ல பாலை ஊத்தி உன் வீட்டு வாசல்ல உட்கார வைக்கிறது, அதுக்கப்புறம் இவனை விட்ட கேஸ போட்டு எங்க சொத்தை பிரிக்கிறது. அதானே? என்னப்பா புதுசு புதுசா பேசிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி நினைப்பெல்லாம் எங்களுக்கு எப்பவுமே கிடையாதுப்பா. யோ உன் குறுக்கு பத்தி எங்களுக்கு தெரியாதயா? அந்த காலத்துல வம்படி அந்த ஓடுகளுக்கு சொத்தை பிடிச்சு கொடுத்த ஆள் தானே நீ. இன்னைக்கு இவனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு எங்களை நிறுத்த நினைக்கிறியா? உன் திட்டம் பலிக்காதே. டேய் வாய மூடுறா. வார்த்தை தடிச்சது சங்க அறுத்து போடுவேன். யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? விடுறா விடுறா பா. அவனுக்கு முட்டாய் விடுறது தப்பு தாப்பா, எங்களை மன்னிச்சுக்கப்பா. என்னப்பா நீங்க இவங்க எல்லாம் ஒரு ஆளுங்கன்னு பொறுக்கி பையில போய் மன்னிப்பு கட்டிக்கிட்டு இருக்கீங்க. சல்லி பையில இங்க பாருங்கடா, நீங்க வேணா அவனை பைத்தியக்கார பையலா பார்க்கலாம், எங்களால அவனை பார்க்க வச்சுட்டதையும் திங்க முடியாது, அவனை வேற ஒரு ஆளா பார்க்கவும் முடியாது. உங்களால என்ன முடியுமோ செஞ்சுக்கிறீங்கடா, போங்கடா. டேய் நீங்க என்ன ஊருக்குள்ள பெரிய தீரா? எப்ப பாரு உடைச்சு விட்டுக்கிட்டு திரியறீங்க. டேய் தம்பி, இவனை கை கால் உடைச்சு விட்டா தானே சரிப்படுவாங்க. ஏய் சொன்னா பத்தாதுனே, இவங்கள செஞ்சா தான அடங்குவாங்க. ஏய் பாப்படா. டேய் ஒத்த மத்திய போடா. அடிச்சு விடுங்க. நாங்க ரோபம்டா. ஏய் ஏய் பரம என்னடா இது கோட்டமா இருக்கு? வணக்கம் சார். யாரியா நீங்க? சார் என் பையனை இந்த காலேஜில் சேர்த்துறதுக்காக கூப்பிட்டு வர்றேன். வந்துட்டாங்க அம்பானி பையனை காலேஜ் அட்மிஷனுக்கு ஃபைல தூக்கிக்கிட்டு. யோ எங்களை மாதிரி கோட்டீஸ்வரன் படிக்கிற காலேஜியா இது? உனக்கு ஆசை ரொம்ப தான் இருக்கு பெருசு. டேய் வண்டி ஏறா. பிரஷர்ல வந்தோன்னா வாத்தியார் நினைச்சிட்டேன். இவனுங்களும் படிக்கிறவனுங்க தான். டேய் இவனுக்கு கிடக்குறானுங்கடா. நீ நல்லா படிச்சு பாஸ் பண்ணினா பெரிய கோடீஸ்வரன் ஆயிலாம்ல. அப்புறம் இதை விட பெரிய வண்டி வாங்கி டேய் ஒப்பனை அதில் உட்கார வச்சு ஊருக்கு அப்படியே ஒரு சுத்து வந்தீங்கன்னா எனக்கு பெருமையா இருக்கும்ல. வாடா நீ வாங்க விட. என்ன மருமகளே மாவாட்டுறீங்களா? உளுந்து மாவுக்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்சாட்டுங்க. இட்லி உங்களை மாதிரியே முறைக்கும். பரமன் கூட படிச்சாலாம் மில்லு வேலைக்கு போயிட்டு திரியுதுங்க. சரி சொத்தை வித்து ஊர்மைக்க படிக்க வைக்காட்டினாத்தான் என்ன? அது எப்படி? நம்மள நடுத்தருள் நிக்க வைக்க வேணாம், அதுக்கு தான். அம்மா கள்ளிப்பட்டி, யாரு நடுத்தருள் நிக்க வேணாம். என்னடா இந்த மனுஷன் நிலத்து மேல கடை வாங்கி குழந்தைனார படிக்க வைக்கிறானுங்கிற கவலையும் யாருக்கு வேண்டாம். நான் பரவனுடைய பாகத்து மேல மட்டும்தான் அவன் படிக்கிறதுக்கு கடை வாங்கியிருக்கேன். நாளைக்கே உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா சொத்தை 3ஆ பங்கிக்குங்க. உங்களை நிலபலம் காப்பாத்துட்டோம், பரமனை அவன் படிப்பு காப்பாத்துட்டான். வசந்த ஊஞ்சலிலே அசைந்த பூங்கொடியே உதிர்ந்த மாயம் என்ன உன் இதய சோகம் என்ன உன் இதய சோகம் என்ன நூலும் இல்லை வாலும் இல்லை வானில் பட்டம் வீடு வேறா நேரா அவளை பீடித்துண்டு சோகப்பட்ட போட்டு சோர்ந்து போய் உட்காந்துருக்க. என்னடா ஆச்சு உனக்கு? எல்லாம் உனக்கு புரியாதுடா. எனக்கு புரியாதா? சொல்ற. அத நான் சொல்றேன். வெள்ள ரோஜா நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன எப்ப காதலிக்கிறேன்னு சிட்டுக்குருவி கேட்டுச்சான். அதுக்கு அந்த வெள்ள ரோஜா சொல்லுச்சான், 3 புரோட்டாவும் சால்னாவும் கட்டி வைக்கிற, நீ போய் சீரை செட்டு கட்டிட்டு வந்து சாப்பிடு. காதல ஏமாமா கலங்கப்படுத்திட்டு இருக்க. உன் மனதுக்குள்ள இருக்க அந்த தெய்வீக காதலி யாரா? உங்க பரோட்டா பிடிஞ்சிட்டு இருக்கல, பரோட்டா கடைக்காரி. ஆமா, அவளை உயிருக்கு உயிரா காதலிச்சேன்டா. அவளுக்காக பல பாடல்களை போட்டு என் காதலை வெளிப்படுத்தினேன். அதை புரிஞ்சுக்கிறாம எவனையோ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. சரி, உன் காதல நேரம் போச்சுனியா? இல்லையே, பாட்டிலேயே புரிஞ்சுக்குவான்னு நினைச்சேன். இங்க வரு, பாட்டிலையும் புரியாது,
நேர போய் சொன்னாலும் கேட்காது. ஏன்? ஏன்னா காது ரெண்டு அவுட்டு இல்லையே. தமாரம்டா. என்னை பார்த்து சிரிச்சாலே. உன்னை பார்த்து மட்டும் இல்ல, போற வர எவனை பார்த்தாலும் அவ சிரிச்சது மாதிரி தான் தெரியும். என்னது? அவளுக்கு எத்து பல்றா. உனக்கெல்லாம் தம்பியா பிறந்ததுக்கு ரொம்ப ஃபீல் பண்றேன்டா. குடிச்சாம்பாரு ஃபிகரு. ஏன்டா எப்படி ஓடி வர? அங்க மைக் செட் வாங்க பாரு. ஏய் ஏன்டா வரப்புல வந்து படுத்து கிடக்கான்? ஊருக்குள்ள ஏதாவது கடை வாங்கிட்டானா? ஏத்தாப்புல போட்டா கிடக்குல. ஆமா ஆமா. அவளை இவன் ஒன் சைடா லவ் பண்ணி லவ் ஃபெயிலியர். நினைச்சேன்டா ஜிகு ஜிகுன்னு சட்டை போடும் போதே பையன் ஏதோ சேட்டை பண்றான்னு. இப்படி பேசிக்கே இருக்காத. சீக்கிரம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைப்பா அவனுக்கு. சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. ஏய் ஏன்டா வெக்கப்படுற? பாடுற உள்ள போயிருப்பது பாரு. பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ அந்த பக்கம் திரும்ப. மாப்பிள்ளை தாய் மாமைங்க என்ன சொல்றீங்க? அது வந்தப்பா நான் சொல்றேன். ஒரு சிட்டுக்குருவி ஒரு வெள்ளை ரோஜாவை காதலிச்சான். வெள்ளை ரோஜா நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன எப்ப காதலிக்கிறேன்? அதுக்கு அந்த வெள்ளை ரோஜா சொல்லிச்சு, நான் பரோட்டா கசக்கிட்டேன். இவர் என்னதான் சொல்லியிருக்காரு? ஒரு சிட்டுக்குருவி ஒரு வெள்ளை ரோஜா. ஏப்பா இவன் உளறத வச்சு நீ எங்களை ஏப்ப சாப்பியா நினைச்சுடாத. என் மாப்பிள்ள சீனிச்சாமி மைக் செட் போட்டாருன்னா மணக்க மணக்க பாட்டு வருவாப்பா. பேசிட்டே இருக்காது, தட்டை மாத்துங்க. இந்தப்பா எனக்கு ஒரு தட்டு. ஊர் பெரிய என்னங்க ஒரு நிமிஷம். என்னடா பரமா? ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டுக்கு மருமகளாக போகிறீங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் போட்டு கொடுத்தது மாதிரி நான் பண்ணுற தப்பையெல்லாம் எங்கள் அப்பையிட்ட போட்டு கொடுத்து என்னை மாட்டி விட்டுறாதீங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க மதினி. ஏப்பா கோயிலுக்கு போயிட்டு முத பத்திரிக்கை இந்த வீட்டில் கொடுக்கணுன்ற? சும்மா இருப்பா. 1000 தான் இருந்தாலும் என் கூட பிறந்தவன்ல, கொடுக்கலனா தப்பா போயிடும். ஏண்டா பெரியவனே, என்ன மேப்பிள்ளைக்கு வராங்க? என்ன இது கடைக்கு வந்திருக்காங்க? என்னடா நின்னுட்டு இருக்கீங்க? ஒட்டு வேணாம் உறவு வேணாம் தானே இங்க வந்து தங்கி இருக்கிறோம். உள்ள வந்தா காலை வெட்டுங்கடா. சித்தப்பா என்ன சித்தப்பா எங்க வீட்டு வந்திருக்க? தம்பி கல்யாணம். எனக்கு ஒண்ணு இல்லையா? உனக்கு இல்லாதடா. நல்லா இருக்கேனே. தெனா கல்யாணம் பண்ணு, எனக்கு வாழைப்பழம் கிடைக்கும். கல்யாணம் ஆயிடுச்சாப்பா? எனக்கு இன்னும் அந்த வயசு வரலடா. கிறுக்கு பைபிள் என்ன பண்ற பாரு. டேய் 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 என்ன தத்திர மச்சவனே கீழ போடா. டேய் டேய் கஞ்சி தண்ணி போடு. தெருவுல வர முடியல. போடா மண்டைக்கு உடைக்காம விட மாட்டேனா. போடுற கீழ போடுறா. டேய் டிச்சே பண்றே. இறா இறா சொல்றேன் என்னடா? போடுற கீழ. நீ வயித்தால போய் தண்டை சாக போற. இவள கழட்டி போய் கொட்றா. கழட்டி ஒரே போட மாட்டேடா. இந்த சித்தா உடறா நான் திப்பட்டா. அடிக்க வேண்டியல விட்டு நம்மள போட்டு அடிச்சிட்டு இருக்க. வாடா போடுறா. அது கீழ போடுறா. ஏய் வாடா குரங்கு மரத்துல பாரு. போடுறா. ஏய் வாடா திண்ணி போடாரோ. யோ அந்த கல்லு உன் தலை மேல விழ வேண்டிய கல்லு. வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டேன்னு பொறுமையா இருக்கேன். போயா இல்லன்னா என்ன பண்ணுவ? ஏய் பைக் செட் என்ன கூட்ட வரீங்க மேல. நிறுத்துங்கப்பா. உங்க வீட்டு வாசலுக்கு வந்து தப்பு தவா போங்க. அத உன் புள்ளையிட்ட சொல்லு. போங்க போங்க. நீ வாப்பா. எந்த மூஞ்ச வச்சு வீடு வரைக்கும் வராங்க தெரியல. போனா வம்பிழுப்பாங்க. வேணான்னு சொன்னா நீங்க கேக்குறியா? சரி விடுப்பா. நம்ம கிட்ட சண்டை போட்டாலும் அவனுக்கு ஒற்றுமையா இருக்கானுங்கல்ல. வர்றா பொண்ணு பார்த்த ஊருக்கு மைக் செட் போட போறேன். ஆமா அதை மட்டும் பண்ணிட்டு ஒழுங்கா வா. இந்த கலர்ல சட்டையை போட்டு அந்த வீட்டுக்கிட்டே சுத்திட்டு இருந்தா நாய் கிடைக்கும். யாரை பார்த்து என்ன கேள்வி கேக்குற நீ? தொழிலுக்கு போனா தொழிலை விட்டு வேற ஏதாவது பாத்துருக்கனா? ஆமா பெருசு அந்த புள்ள வீடு கோயில் தெருக்கு எடுத்து அப்படி இருக்கா தானே? எனக்கு தெரியாது. ஏத்த கடைக்காரி சிரிக்கலாம் தெரியுது. ஆனா வீட்டுக்கு வர போற மருமலை பத்தி கேட்டா தெரியாது உனக்கு. நக்கல் தானே? இல்லடா மைக் செட்டு. நம்ம முகர கட்டையெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே 4-5 தடவை பார்த்தாலுன்னு வையன் மாப்பிள்ளை பிடிக்கலன்றவாளுடா. சும்மா இருங்க. ஏப்பா என்னடா சின்னவா? உன்னை இங்கிலாந்து இருந்து இங்க வந்து உட்காந்துருக்க? கடையை பாத்துக்கிறேன்டா. என் தம்பி சிங்கமே வந்துட்டியா? என்னடா சிங்கம்ன்றா? சிங்கம்னாலே சிக்கல் இருக்குமே. அதெல்லாம் ஒண்ணுமில்லடா. திருவிழா 10 குலா கட்டணும். கொஞ்சம் ஒத்தாசிக்கு வடன்னு கூப்பிட்டா அதுக்கு போய் சலிச்சுக்கிற. இல்லை
காலேஜில் போய் படிக்கிறவன கொலா கிடக்க முடியா கொண்டே போடு. வேணாம் விடு. எவனா கோட்டார்பேட்டில் கிடைக்க மாட்டானா? கோட்டார் வெட்டியா நம்மால் ஊராச்சே. எப்பே அவன் கல்யாணம் பண்ற ஊர்ல போய் அவனே ரேடியா செட் கட்டினா நம்ம குடும்பத்தான அவமானா? அதனால அவன் இங்கே இருக்கட்டும். இப்ப நான் போய் கட்டி வரேன். ஏடா சொல்ற கொலகாரப்பாவி? உனக்கு என்னடா தெரியும் ரேடியோ செட்டை பத்தி? உனக்கு என்ன தெரியும்? ஏண்டா என்னைக்காவது உனக்கு பதிலா நான் போய் பள்ளிக்கூடத்துல படிக்கிறேன்னு சொல்லியிருக்கேனா? இல்ல ஒழுங்கா சின்ன பையனா புத்தகத்தை எடுத்து படிக்க பாடுறா. ஒரு ஒத்தாசி கூப்பிட்டா என் வாழ்க்கையிலே மண்ணாளி போடுறாங்க பாவிங்க. சரி விடுங்கடா. ஏன்டா சண்டை போடுக்கிறீங்க? 2 பேரும் கடையை பாத்துங்கடா. நான் போய் ஒத்தையால கட்டிட்டு வந்துடுறேன். பெருசு உனக்கு பதிலா என்னைக்கா தோட்ட வேலை நான் பாக்குறேன்னு சொல்லியிருக்கேனா? வகை தெரியாம அதை பேசிட்டு இருக்காத. சும்மா போ. எப்பே இதை நாங்களே போய் கட்டிக்கிறோம். பரம டக்கு டக்குன்னு எடுத்து வை. கலர் கலரா போகுதுன்னா நம்ம கலர் காணுமே. ஹலோ இல்ல ஊர்ல மைக் செட்டுக்கு திருவிழா படம் வந்தோம். உங்க படம் நல்லா இருக்கு. ஹலோ 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 கோட்டார்பட்டி பொது ஜனங்களே, உங்களிடம் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது மலைச்சாமி ரேடியோஸ். பரமா வீட்டுல கடை வெட்டி இருக்காங்க, சாப்பிட வாங்க. ஏய் கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த வீட்லயும் போய் கையில நினைக்கிற பரம்பரை இல்லடா நம்ம பரம்பரை. கொடா லூசு பேல கறிக்காத சொத்தையத்தோட நமசியா மதனி எம்பிட்டு ஆசையா கடை விட்டுருக்கான் சாப்பிடுவாங்கன்னு கூப்பிடுது. நீ ஏடா பெருக்காய வேணான்ற? இதெல்லாம் நல்லா இல்ல மதனி. 2 பேரும் லுக்கு மேல லுக்கு விட்டு ஒரு நல்ல வேலை கட்ட வேலை பாக்குறீங்க. விவரம் தெரியாதுண்ணா இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. என்னடா பின்னாடி யாருங்கன்னா அண்ணங்கிற? நீ தானே கூப்பிட்டேன். என்னைவா? ஆமா ஆமாண்ணே. டேய் வாழ்க்கையிலே முதல் முறையா நான் அண்ணனை கூப்பிட்டுருக்க. இதுக்காகவாவது நம்ம குடும்ப கௌரவத்தை விட்டுட்டு கறிக்கஞ்சி அடிக்க போறோம்டா. வாங்க மாப்பிள. ஏன் மாப்பிள இன்னும் ரேடியோ போட்டுக்கிட்டு ஒரு வாட்டி வீட்டுக்கு வர மாட்டீங்களா? மாசம் வெட்ட வேண்டிய கடாய மருமப்பிள்ள நீங்க வந்து பேச்ச விட்டு இலைய போடு. என்ன மாப்பிள புடிங்க கை கழட்டு வாங்க. கையை கழட்டு வந்துடுறான். ஏனே உன் மாமனார் மீச வச்சதா இல்ல செஞ்சதா? டேய் எங்க மாமனார்ல கிண்டல் பண்ண நான் அனுமதிக்க முடியாது. அதுக்குள்ளயா இந்தா கையை கழுவு. டேய் உன்ன மாதிரிலாம் நான் அப்பம் பேச்சு மீறவங்க கிடையாது. நீ கை கழட்டல போ. நான் எப்ப அப்பம் பேச்சு மீறினேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி கை நினைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காருல. ஆமா அப்புறம் அட பாவி வீட்டு வரைக்கும் கூட்டுக்கு வந்து கொலபட்டியா போட்டுறான் பொறுக்க கொலகார பாவி. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு கொலகாரெல்லாம் கிடையாரா. நீ போய் சாப்பிடு. அப்ப நீயே எனக்கு ஊட்டி விடுறேன் இருக்கான். 2 பேரும் ஒன்னா தானா வந்தோம். இந்த மேட்டர் எப்படா நடந்துச்சு? கண்ணால ரகசியம் ஆட்டத்துக்கு நான் இல்ல மகனே வர சொல்றேன். காதல் வேலை வீசிக்கிட்டோம் நாங்க புதுசா. என்ன பேசிக்கங்க? நூட்டுக்காரங்க வர்றாங்கல்ல. எழுந்துறாங்க. எல்லாரும் வாங்க. வாங்க. அப்படி போங்க. ஏய் பொண்ணு மாப்பிளைக்கு யாருப்பா தாய் மாமா? ஏய் மாலை போட சொல்லி வர சொல்றாங்கப்பா. வாங்கப்பா. ஏய் ஐயனே என் மருமையன் மலமலையா வாழணும். மாப்பிள மலையில இருந்து இறங்கி மாலை போடுங்க. டேய் என்னடா கொட்டடிங்க? நல்லா அடிங்க. ஆமான்னு தெரியுது. அதுக்கு அலப்பற பண்ணாத. வணக்கம். டேய் ஐ அம் ஸ்டேடிங். நல்ல வாயில சொல்றா. மாமா தாலி எடுத்து கொடுங்க. என்ன மாப்பிள்ள இவ்வளவு வைக்கப்பட்டுக்கிட்டு கட்ட? என்னென்ன கூடு கடமா பண்ணிட்டு ஏப்பா பந்தி போட்டாச்சு. மொய் எழுதிட்டு சாப்பிட்டு போங்க. மறுபடியும் சொல்றேன் மொய் எழுதிட்டு சாப்பிட்டு போங்கப்பா. மொய் எழுதுங்க. ஏமாமா கறிக்கஞ்சி அடிச்சு 4 எலும்ப கடிக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டியே போல் இருக்க. பருப்பு கஞ்சி போட்டு அனுப்பிச்சுடுங்க போல் இருக்கு. ஒரு வாரம் இங்கதான் மாப்பிள்ள டேரா. என்னடா கணக்க வரல. ஊரெல்லாம் கூட்டி இப்படி கல்யாணம் முடிக்கிறீங்களே எதுக்கு? ஏண்டா இதை கேட்கத்தான் காலையில இருந்து அண்ணன் முன்னாடி சுத்தி திரிங்க. ஆமனே சீக்கிரத்துல வீட்டுக்கு போடா. காட்டு போயிலடா. உன்னை கட்டி வச்சு அடிச்சாலும் அடிப்பாங்கடா. எதுக்கு? மூத்தோட்டுகள்
எதுக்கு கேட்டேன் சொல்லு. டேய் ஆம்பளையும் பொம்பளையும் சேர்றதுக்குடா. அதுதான் எதுக்கு? உள்ள சுண்டு சுல்லான்லாம் படுத்து கிடக்குல்ல அந்த மாதிரி பெத்துக்கிறதுக்கு. அதான் எப்படி? டேய் உள்ள போய் உங்க சித்தப்பட்ட கேள்ற லூசு பையல போடா. உங்களுக்கு யாருக்குமே கூரே இல்ல. இவர் ரொம்ப கூறுவார் உள்ளவரு. உனக்காவது தெரியுமா? என்னடா நான் சாப்பிட்டேன். அதான் முக்கியம். ஆம்பளையும் பொம்பளையும் ஒண்ணு சேர்ந்தா புள்ள எல்லாம் பிறக்குமாமே எப்படி? அதுதான்டா ஊர் வழக்கம். ஆனா இங்க ஒண்ணும் நடக்கிற மாதிரி தெரியல. ஒருத்தர் தூங்க மாட்டேங்கிறாங்களே. மகனே இந்தா. இது எதுக்கு பெருசு? ஓடர் ரூம் சாவி. அங்க போய் நீ போய் பாத்து. இருட்டா இருக்குமே. டேய் இருட்டு தாண்டா முக்கியம். ஐயோ இந்தா. அதுவும் கரெக்ட் தான். இது எதுக்கு இவன்ட்ட கொடுத்து விடுற? டேய் நீ படுற. என்ன எதுக்கு படுற திமிர சொல்ற? மேலாரி படுற. படுற. உனக்கு தெரியாதா சித்தப்பா? நான் மதினிட்ட போய் கேட்டுக்கறட்டா? மச்சான் ஒரு சின்ன சந்தேகம். உங்களுக்குமா? இந்த பைத்தியக்காரனுக்கு எல்லா விஷயம் தெரியுது. ஆனா இந்த தாலி கல்யாணம் ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் தெரிய மாட்டேன். அது எப்படி? இதுக்கு அவன் பரவாயில்ல போல இருக்க. மாப்பிள நாங்களும் பாய் பார்த்த பழைய ஆள் தான். ஏன் இப்படி பின்னாடி மறைச்சு கொண்டு போறீங்க? தலைமையில வச்சு ஓப்பனப்பா மாப்பிள. ஐயோ மைக் செட்டுக்காரன் பொண்டாட்டிய கூப்பிட்டு இருட்டுக்குள்ள போறானே. இந்த நாயத்தை கேட்க யாருமே இல்லையா? அந்த பையன் கூட கேட்டு ஓடுது. அடிக்காதடா. மாதனா வா. கூச்சப்படாத வா. வாப்பா சீனி. போங்க போங்க போங்க. ஏய் பேச்சி எழுந்துரு. உள்ள வந்து போடுவா. இதுதான் நம்ம மோட்டர் தோட்டம். நமக்காக கட்டின வசந்த மாளிகை. எப்படி நல்லா இருக்கா? சத்துக்கு இது வேற திறக்க மாட்டேன். இரு லைட்டை போட்டுக்கிறேன். எப்படி நம்ம வசந்த மாளிகை? முதல்ல கதவை சாத்திக்குவோம். இந்த பாட்டு வேண்டாம். இது ஓகே. இந்தங்க காப்பி. நெய் கல்யாணத்தான் பழைய பாட்டை போடுவேன். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் பழைய பாட்டு கேட்டுச்சா? கேட்டு சாவா ஊருக்கே. சீனே பாட்டு போட்டதுல ஒன்றும் பிரச்சனை இல்லடா. சத்தத்தை கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கணும். டேய் அந்த கிளவிய பாடுறா. இடையே இடையே கனி வேண்டும். அண்ணே மானத்தை வாங்காத. அப்படியே குழந்தையால கூட்டிட்டு மாமனார் வீட்டுக்கு போ. டாப்ல வச்சுட்டு நம்ம அழகா பாத்துடலாம். அசுருதே அசுருதே ஓங்குத்தம்மா அதுருதே அதுருதே ஏங்குத்தம்மா. மைனுமே ரொம்ப அழகுடா. சூப்பரா இருக்கா நீ. ஆளையும் மண்டையும் பாரு. நான் பார்பர் ஷாப் வச்சிருக்கேன். கட்ட வண்டி ஓட்டுற மாதாண்டா நீ. இந்த காலேஜுக்கு வந்துட்டா ஏன் காரகண்டெல்லாம் தலை செய்வியா? இருந்தாலும் உங்க அப்பனுக்கு ரொம்ப பேராசுடா. உன்னை எல்லாம் இந்த காலேஜ்ல சேர்த்து விட்டு அழகு பாக்குறான் பாரு. டேய் மச்சான் இவங்க எல்லாம் காலைல ஒரு அப்பனுக்கு பிறந்தா நில்லுகிறோம். இந்த மைண்ட் பாய் யாருன்னு காட்டுறேன். எங்க காலேஜ்ல இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது இல்லைங்க. காட்டாயில இந்த காலேஜ் இடம் கிடையாது. உங்க பையனை கூட்டு போங்க. பரமா ஏண்டா அப்படி பண்ண? ஏண்டா அப்படி பண்ண? ஏண்டா இப்படி பண்ணி துளைச்ச நாயே? ஐயா நான் கை நீட்டி அடிச்சது இல்லையா? இன்னைக்கு கூட நான் அவனை அடிச்சதே அவன் நல்லா படிச்சு பெரிய ஆளுங்கிறதையா. ஐயா நான் செய்தவன் நிறுத்தி போடாதீங்க ஐயா. எங்க குடும்பத்தில் எங்க சியாம் படிச்சது இல்லைங்கய்யா. எங்க பாட்டு படிச்சது இல்லைங்கய்யா. எங்க தகப்பு படிச்சது இல்லைங்கய்யா. நான் படிச்சது இல்லைங்கய்யா. எங்க அண்ணன் தம்பி படிச்சது இல்லைங்கய்யா. இவன் மூலமா தான் படிப்பு வாசனையே வீட்டு வாசப்படி தாண்டி வீட்டுக்குள்ள வருது. ஐயா தயவு செய்து நிறுத்தி போடாதீங்க. ஏ பரமா படிடா, ஒழுங்கா படிடா. நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா, பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்டா. இந்த மாதிரி காத்தாடி கடையில் உட்காந்து நீ வேலை பார்க்கணும்டா. அதையும் இந்த கிழவை பார்க்கணும்டா. அதுக்கு தாண்டா இந்த உசுரை பிடிச்சிட்டு இருக்கேன். பரமா தயவு செய்து படிடா. படிடா. நீ காலை வந்து படிக்க சொல்லி அப்பா நான் படிக்கணும். நீ கொண்டிருப்பேன் எனக்கு கொண்டிருப்பேன். சார் மனுஷனுங்க சார். சார் மனுஷனுங்க சார். ஐயா ஒண்ணு கவலைப்படாதீங்க. உங்க பையன் படிக்கிறதுக்கு நான் பொறுப்பு. என்ன மனுஷனுங்க சார். என்ன மனுஷனுங்க. நீங்க ஒண்ணு தப்பே பண்ண மாட்டேன் சார். நான் படிச்சிருப்பேன். நம்ம
நம்ம வீட்டுல நடக்கிற கூத்த பத்தியாடி. என்னக்கா பண்ண சொல்ற? அதான் என்னமோ உலக அதிசயமா மரும ஊட்டி வந்த மாதிரி நம்ம மாமனாரு தலையில வச்சு ஆடிட்டு திரியிறாரு. ஓம் புருஷன் அப்படியே மேடை ஏறி மீட்டிங் மை பிடிக்கத்தான் நேரம் சரியா இருக்கும். என் புருஷனுக்கு இப்படியே என்கிட்ட வந்து மறந்தடிக்க இந்த செடியை பார்க்கத்தான் நேரம் சரியா இருக்கும். ஆமாக்கா. நம்ம வந்து கேன பொழச்சிட்ட முடியே. என்ன தேனிக்காரர ஐயா குழி போடுறீங்க? ஆமாங்க. புது கரண்ட்களுக்கு போறீங்களா? ஆமாங்க. இழுங்க வேண்டாங்களே, செடியை சேதாரப்படுத்திடாதீங்க. சரிங்க. லைனை தான் எழுதுறீங்க, கரண்ட் எங்க வருது? குழம்பு நல்லா இருக்கையா? சூப்பரா இருக்கு. கொஞ்சம் சோறு போட்டு ரசம் ஊத்தவா? வேணாம் வேணாம் வேணாம். குழம்பு ரசம் மோர்னு சாப்பிட போறேன். அப்படித்தானே சாப்பிடணும். அப்படித்தான் சாப்பிடணும். சாப்பிடறதுக்கு எது கணக்கு? சாப்பிடியா? சாப்பிடு. சரி சரி. இங்க பாரு, நீ எதுக்குமே கவலைப்படாத. என்ன உன் மகளை நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன். என்ன நீ கவலைப்படாம இரு. நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன். ஏன் அழுகுற? நான் எங்க அழுத? அழுகுற மாதிரி தெரிஞ்சு உன் மகளை நானே கட்டிக்கிறேன். ஏன் இப்ப கட்டுறிய? அது பார்த்தாதா? வானே. அட இருமா மகனே, நீ என் மருமகளை கட்டிக்க, வீட்டோட மாப்பிள்ளையா வந்துரு. அப்பதான் 3 வேளையும் இங்க வர குழம்பு ரசம் மோர் எப்படி? வரமாமா வரேன்க்கா. மாமா போயிட்டு வாமா. நான் போயிட்டு வரேன். சரிங்க வரேன் மாப்பிள்ள. சரி மாமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வரும்போது ஆம்பளை பிள்ளையோட வா. அப்ப நான் கோட்டார்பேட்டை விட்டு கூட இதெல்லாம் கேட்கணுமா? ரெண்டு போடுறாரு. ஏண்டா உனக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கீல்ல? சொல்லிட்டேன். போயிட்டு வாங்க விவசாயம். சரி நல்லதுங்க, போயிட்டு வாங்க. என்ன பெரியவா அப்பா, அந்த பூ கடைக்கார வரனா என்ன வரலையே? அவ வரேன்னு சொல்லிக்காம்பா. ஏன் மாமா எப்ப பார்த்தாலும் சின்ன மருமகளே தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க? எங்களை எல்லாம் பார்த்தா மனுஷியா தெரியலையோ? நாங்க என்ன ஒண்ணு இல்லாத வெத்திச்சிருக்கேன்னு நினைச்சீங்களா? என்னடி சொல்ற? ஆமா, நம்ம பொழப்பு தலைப்ப பார்க்க வேணாமா? அதுக்கு தனி கொடுத்தானே போகணும். என்ன தப்பு நீங்க ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க? என்னடி நீ போய் ஒத்துக்கிட்டு இருக்க? என்ன பேச்சு பேசுறா பாக்க? குடும்பத்தை பேசுறாங்க. பெரியவா நீ என்னப்பா அவ குடும்பத்தை பிடிக்கலாங்கற? சொல்றாங்களா? வாய் மூடி. பெரியவனே மே தண்ணி குடிச்சோம்னு பேசு. போறாங்கல. போடா. ஏமா கத்திட்டு இருக்க? ஏய் சொல்லு. அவனை அடிக்கிற மாதிரியே நீயும் பேசிட்டு இருக்க. ஏன் மாமா நாங்க என்ன சொல்லிட்டோம்னு 2 பேரும் இப்படி போட்டு அடிச்சிட்டு போறாங்க. நல்லா பிள்ளை பத்து வச்சிருக்கீங்க. இப்படி சீமையில வளர்த்து பிள்ளை. கொஞ்சம் நிறுத்தறியா? கல்யாணமாயி வந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் என் பையன் கூட சத்தம் போட்டு பேசிருப்பானா? ஏமா நீ சொல்லுமா? என் பசங்க பொம்பளைனா கையெடுத்து கும்பிடுறவனுங்க. அவனுக்கு கை நீட்ட வச்சிட்டீங்களே, அவனுக்கு கை நீட்டது தப்பு தான். உங்க வாயை நீளா வந்துருக்கலாம்ல. ஏமா இந்த வீட்டுல என்ன குறை வச்சோம்? குப்பனாத்தா வச்சிருந்த விட என் பிள்ளைங்க நல்லா தானே வச்சிருக்கானுங்க. இதை பாருங்கம்மா, நான் சாகுற வரைக்கும் இந்த குடும்பத்தை பிரிக்கலான்னு நினைக்காதீங்க. சேர்ந்து இருக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அருமை தெரியும். பிரிஞ்சுட்டா சேர முடியாதுல்ல. என்ன மதினிகளா சாப்பிட்ட வாய்க்கா அப்படியே உட்காந்துருக்கீங்க? எப்ப மதினி அண்ணனும் ஊருக்கு போயிருச்சுங்களா? கட்டுச்சோறு அடிக்கிறதுக்காக தப்ப காலேஜிலிருந்து அப்படியே வயிற்ற காய போட்டு வந்திருக்கேன். மதினி கட்டுச்சோறு எடுத்து வைங்க. என்ன பொம்பளை நீங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் சாப்பாடு போட்டா குறைஞ்சா வருவீங்க. டேய் வாடா. இல்லப்பா சாப்பாடு பரமே பேசாம இருக்கேன். என்ன பேசுன இப்படி இழுத்துக்கு வர? பொம்பளை பொம்பளைங்கிற மதுரைங்கிற மரியாதை கிடையாதா? அவங்கள சோறு தானே போட சொன்னேன். டேய் பசிச்சுனா நீ சோத்தை போட்டு சாப்பிட வேண்டியதானே? இல்லைன்னா என்ன கேளு, நான் போடுறேன். எப்ப இங்க என்னதான் நடக்குது ஒன்னும் புரிய மாட்டேது. டேய் இவங்க தனி குடித்துன்னு போகணும்னு சொன்னாங்க. உடனே கோவப்பட்டு மிதிச்சுட்டு இப்பதான் போயிருக்கானுங்க. அன்னைக்கு அடிச்சு பிடிச்சிக்கலாம். ஆமாண்டா, வீட்டுக்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு வாழ கத்துக்கிட்டா பரமா. நீ சின்ன பையன்டா. நாளைக்கு பரவனால ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு ஒரு வார்த்தை வந்துடக்கூடாதுடா. பசங்க பொண்டாட்டி பிள்ளைகளோட நல்லா இருக்கணும்டா. அதான்டா ஆசை. ஏன் புள்ள தனி கொடுத்துன போறேன்னு சண்டை போட்டியாமே? இல்ல சின்னம்மா, எங்களுக்கும் புள்ள ஊட்டின்னு ஆயி போச்சு. நாங்களும் பொழப்பத்தலை பார்க்கணும். எம்புட்டு நாளைக்கு தான் ஒன்னாவே இருக்கிறது. அதனாலதான் சின்னம்மா பேசாம தனியா போயிடலான்ட்டு இருக்கோம். ஒருத்தரிங்கானா வெள்ளாம காட்டுக்குள்ள கொண்டு போய் உயர போட்டுருக்கானுங்க. ஒரு செடி முறிஞ்சிருந்தது கொண்டே போடுவேன். என்னாச்சு அப்பா? ஐயோ கடவுளே, யாருக்கு என்னாச்சு?
என் கையால சாடிக்கலாம்னு நினைச்சேன். கரண்ட் கொண்டு போயிருச்சா? என்ன ஆட்டம் போட்டீங்கடா. அதான் ஆண்டவனுக்கே பொறுக்காம அடிச்சு தூக்கல. விருமாண்டி குடும்பத்துக்கு நீங்க தான் தீவாளே. என்ன வேலை செய்றீங்க? வாங்குற சம்பளத்துக்கு பொறுப்பு இல்லாம இப்படி வேலை செஞ்சீங்க. அப்ப அநியாயமா அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்கான ஐயா. அவர் உசுருக்கு ஏதாவது ஆச்சு, உங்க 2 பேரையும் உசுரோட வச்சு கொளுத்து போயிருவாமா. வேலை செய்யற லட்சணத்தை இன்னும் நினைவு திரும்பல. யாராவது பார்க்க வந்தா போய் பாருங்க. டாக்டர் அப்பா டேய் 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 என்ன சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? டேய் டேய் அழாதடா, நான் இருக்கேன்ல. என்னடா சாப்பா? நீ உள்ள போப்பா, உள்ள போய் பாரு. நம்மளுக்கு என்னாச்சே? போப்பா உள்ள. காப்பாத்து சொல்லுங்கண்ணா. சும்மா டாக்டர் நல்லா பண்ண இருக்கேன்னு சொல்லிருக்காருல்ல, அழக்கூடாது. அப்பா பிரியம்பல, அப்பா பிரியம்பல, தைரியமா இருப்பா. உனக்கு ஒன்றும் ஆகாது. சின்ன வயசுல தைரியம்னா என்னங்கிறத உங்ககிட்ட தப்பா கத்துக்கிட்டேன். நீ பயப்படாதப்பா, உனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. காலேஜில் சின்ன இருப்பான், கூட்டிட்டு வா. எதுவும் சொல்ல வேண்டாம், புரியுதா? போ, நான் பாத்துக்கிறேன். எதுக்கு எல்லாரும் கத்திக்கிட்டு போய் அழுதுகிட்டு இருக்கீங்க? இங்கே இருங்க, நான் அப்புறம் பாட்டு வரேன். அண்ணே, அப்பாவை பாருண்ணே. டேய், நம்ம அப்பாவை கொண்டாகாதரா. அப்பா நல்லா இருப்பார். அப்பா உனக்கு ஒன்றாகாதுப்பா. நான் டாக்டர்கிட்ட பேசிட்டேன். எவ்வளவு செலவானாலும் உன்னை காப்பாத்திடுறேன்ப்பா. உங்களுக்கு எல்லாம் ஒரு கல்யாண காட்சி பண்ணி அதை பார்த்துட்டப்பா. ஆனா பரம அப்பா பிறக்கும் போதே அம்மாவை தொலைச்சிட்டாண்டா. அப்பா விரும்பாண்டி அப்பா, எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா அவனை பார்த்துங்கப்பா. அவனை ஏங்கி போயிடுவான்ப்பா. அவனை பார்த்துங்கப்பா. எல்லாம் நீயே இருந்து பாப்பா. அப்பா 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 என்னண்ணே காலேஜ் இருந்தவன இவ்வளவு அவசரமா கூட்டு போயிருக்க? பெருசு நான் பாக்குறேன். காலேஜ் தான் பார்த்து காசு கொடுத்து அனுப்பிச்சு விட்டாரு. இல்ல முக்கியமா ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? தனியா தவிக்க விட்டு போயிட்டேன். இப்படி விட்டு போறாமா வச்சா? நல்லது இடத்துக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியா வச்சா? இப்ப என்ன கெட்டதுக்கு வர சொல்லியா வச்சா? ஐயா, எல்லாரும் என்ன மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க. உன்னை மட்டும் தானே நான் மாமான்னு கூப்பிட்டேன். பாமாப்பிளே பாமாப்பிளேன்னு கூப்பிடுவேன். ஐயா வந்துடுங்க வந்துடுங்க.
வாடா வாடா. ஏன் இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? டேய் இந்த ஊசு பைய வேற எதுக்கு வேலை தெரிய மாட்டேங்குது. சித்தப்பா சேர்த்து போயிட்டாரா? எந்திரா இந்த போடா எந்திரா இல்ல வாடா நீ வா அப்பா நல்லவரா. சித்தப்பா போயிட்டாரா? அப்பா டேய் அழுதா வாடா வாடா. அப்பா வருவாங்களா அம்மா வருவாங்களா? சித்தப்பா இனிமேல் வரவே மாட்டாரப்பா. நீங்க போங்க, நான் பாயிட்டு சித்தப்பா பேசிட்டு வந்துடுறேன். சாவுக்கும் இழவுக்கும் கூட அவன் வீட்டு பக்கம் போக கூடாது சொல்லிட்டு தானே ஊரை விட்டு கிளம்பிட்டு இருக்கோம். இந்த கிழக்கு பையனை இழுத்தாங்கடா. அடி வாங்கி சாகாத போ போடா. ஐயா ஐயா இருங்க இருங்க சகல சீனி சம்சாரம் மாசமா இருக்கு. இருக்கிற பிள்ளைகளுக்கும் பிறக்கிற பிள்ளைகளுக்கும் எந்த கோளாறும் வந்துடக்கூடாது. பிறங்கை மாத்திரம் வலிச்சு விடுங்க. சரிப்பா. தாயாகி வளர்த்த கரம் தணல் பட்டு வேகுதடா. கண்மூடி திறக்கும் முன்னே காட்சிகள் மாறுதடா. கோபுரம் சரிந்த பின்னே கோபுர பறவை எங்கே? கோபுரம் சரிந்த பின்னே கோபுர பறவை எங்கே? நில்லாத உலகத்திலே நின்று போக நிழலும் எங்கே? முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கள் ஒன்னாக. ஏமா நின்றது நிக்க திடீர்னு இப்படி பேசினா ஒரு குடும்பத்துல என்னதாமா பண்றது? இங்க பாருனே, எங்க மாமனார் உசுரோடு இருக்க வரைக்கும் நாங்களும் பொறுமையாத்தான் இருந்தோம். இன்னமேல இருக்க முடியாது. வந்தது வந்தீங்க, சொத்தை பிரிச்சு விட்டு போயிருங்க. கழுத முண்டா யோ எந்த நேரத்துல மாப்ள ஏய் கை நீட்ட வரீங்க. அடிச்சு அந்த கதியில கிடக்குது. போயா ஏய் அவயா பெரிய மனுஷன் அளவு உட்கார்ந்திருக்காங்கல்ல போய் உட்காரப்பா. ஏமா என் மச்சான் வாழ்ந்த வாசம் கூட இந்த வீட்டை விட்டு போல. அதுக்குள்ள வாசப்படி பிரிக்க சொல்லி மல்லு கட்டினா எப்படி? ஏமா அப்படி? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுண்ணே. சொத்தை 3 பங்கா பிரிச்சு கொடுத்துட்டு போங்க. ஆமா. ஏமா அண்ணன் தம்பி 4 பேருமா 3 பிரிக்க சொல்ற? கடைசி வரைக்கும் சின்னவன் எங்க போவான்? அந்த பையன் சொத்தை வித்து தான் படிக்க வச்சாச்சுல. வேணா மாசம் ஒரு வீட்ல இருந்து சாப்பிட்டு போட்டோம். ஏதோ கல்யாணம் காட்சினாக்கு ஆளுக்கு 5-10 போட்டு எனக்கே முடிச்சு வச்சிடறோம். இதான் எங்களால முடியும். ஏய் இது என்னடி கொப்ப விட்டு சொத்த? அடிக்கிறீங்க. என்ன மாமா எங்க அப்பன ஆத்தாலும் பட்டினி நடந்து வம்பாடு பட்டு சேர்த்து சம்பாரிச்ச சொத்தை இவன் நடுவுல கணக்கு புள்ள மாதிரி வந்து பிரிக்க பாப்பா. நான் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கணுமா? அவங்க தெளிவா தானே பேசுறாங்க. நிலைமை உனக்கு புரியலையா? ஆத்திரப்படுறதுல அர்த்தம் இல்லையா? போய் உட்காரு போ. குடும்பத்தை பிரிக்கிறேங்கடா என்ன பாத்துக்கிட்டு இருக்கு சொல்லுங்க. ஏமா நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். 3 பங்கு சொல்றீங்க. என் பொண்டாட்டி இந்த வீட்டுல தானே பிறந்திருக்கா, அவளுக்கு பங்கு இருக்குல்ல. அந்த குந்தாணி குறவேசம் போட்டு வீட்டுல படுத்திருக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. கூட பிறந்தவனுக்காக கட்டின புருஷனுக்கு ஆப்படிக்காளா? டேய் சகல நீ என்னடா புதுசா ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு இருக்க? ஆமாண்ணே, என் மாமா உயிரோட இருக்க வரைக்கும் எதை கொடுத்ததை வாங்கிட்டு போயிட்டு இருந்தேன். இவனுக்கு பொண்டாட்டி பேச்சுக்கிட்டு எதுவும் செய்ய மாட்டானுங்க. நானும் இவனுக்கு நம்ப போறது கிடையாது. பொம்பளை பிள்ளைக்கு சேர வேண்டியதை பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க. டேய் ஏன் மச்சான் மக்கா அவ்வளவு தரம் கட்டவே கிடையாதுடா. அவன் கூட பிறந்த பொறுப்புக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்கடா. செஞ்சா சரி. நீ வேற நடுவுல அண்ணே, வந்துட்டு அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு சொத்தை 3 பங்கா பிரிச்சு விட்டுருங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. ஏய் 10 பெரிய மனுஷர் இடத்துல ஒண்ணும் பேச வேணாம். நானும் பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தா என்னடி ஆளாளுக்கு திமிர்த்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் தகப்பனா இருந்து என் தம்பியை பாத்துக்க வேண்டியது நாங்க. வீட்டுக்கு ஆளுக்கு ஒரு வீட்டுல சாப்பிடணும் பிச்சைக்கார பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். அவன கூட பிறந்த புறப்படி ரத்தம் கொதிக்குதே. டேய் தம்பி இவளுகளை தீத்த அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு மத்தத பேசுவோம்டா. எங்க அண்ணன் சொன்னதாங்க சரி. சாகர வரைக்கும் 4 பேர் அண்ணன் தம்பி ஒண்ணாதான் இருப்போம். இங்க பாருங்க, முதல்ல சொத்து பிரிக்கிறது இருக்கட்டும். இவளுகளை தீத்துற வழிய பாருங்க. தலைய முழுவிட்டு போறோம். தீத்து விட்டு போங்க. எங்களுக்கு எங்க பிள்ளைகளுக்கு ஒரு மொட்டை கிணறு கிடைக்காம போயிடும். அங்க போய் எங்க உசுர மாச்சுக்கிறோம். மாயிடு செத்த பிறகு அவரோட பிள்ளைய வாழ்க்கையை தொலைச்சு விட்டு அலையுதுன்னு ஊருக்கு இறங்க அதுக்கு மேல பல்ல போட்டு பேசிடக்கூடாதுன்னு இங்கெல்லாம் பிள்ளை குட்டியோட சந்தோஷமா இருக்குன்னு தானே அப்பனோட ஆசை. நீங்க சொன்னது மாதிரியே ஒவ்வொரு வீட்லயும் 1 மாசம் ஒரு வீட்டுல நான் சாப்பிட்டுக்கிறேன். ஒரு பொறுப்பு இருந்தா உங்களுக்கு தானே நான் தம்பியா பிறக்கணும். சாப்பாடு தானே நம்மளை பிரிக்குது, பொறுப்பு நம்மளை பிரிக்கலையே. சொல்லுங்க. நம்ம எல்லாரும் பேசி பார்த்தோம்.
இவங்களை சேர்ந்துக்கன்னு வாயில சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த பிள்ளைய சேர்ந்து வாழ்றதுக்கு மன ரீதியா தயாரா இல்ல. நாம ஏதோ இவங்களை வலுக்கட்டாயமா சேர்த்து வச்சு நாளைக்கு உயிர் சேதம் வச்சுன்னா சரியா இருக்காது. என் சின்ன மருமைய வயசுல சின்ன பையலா இருந்தாலும் இன்னைக்கு இந்த குடும்பம் இருக்க சூழ்நிலை என்ன செய்யணுமோ அதை சொல்றாங்க. அது சரி. நீங்க நம்ம சாதி வழக்கமோ இல்ல நாட்டு வழக்க பிரகாரமோ நீங்களே இருந்து பேசி முடிச்சு விட்டுருங்கண்ணே. சரிங்க சரிங்க. சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தும் கண்ணுக்கு கண்ணாக. பரமு, பரமு, உனக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த இழப்புக்கு யாராலையும் ஆறுதல் சொல்ல முடியாது. போனவங்களே நினைச்சுக்கிருந்தா இந்த உலகத்துல யாரும் சந்தோஷமா வாழ முடியாது. இங்க சந்தோஷங்கிறது தென்றல் காத்து மாதிரி, சோகங்கிறது சுவாச காத்து மாதிரி. நம்ம வாழ்க்கைய சுவாசிக்க கத்துக்கணும் பரமோ. தங்கம், வைரம், வைடூரியம் இதெல்லாம் மண்ணுல இருந்து கிடைக்கும் சொல்லுவாங்க. எல்லாம் ஒட்டு மொத்தமா இருந்த எங்க அப்பனை மண்ணுக்குள்ள ஓடி பார்த்துட்டு உனக்கே தெரியும், என் சின்ன வயசு ஆசை டாக்டர் ஆகணுங்கிறது தான். எனக்கு சென்னை மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்கு. நாளைக்கு நான் சென்னைக்கு போகணும். நீதான் வந்து என்னை வழி அனுப்பி வைக்கணும். நான் வரேன். நான் என்ன சின்ன பிள்ளையாமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வராங்க. நான் பார்த்து போயிடுவேன். வரேன்ப்பா. வரேன்மா. போய் ஃபோன் பண்றீ. உன்னை இந்த கோலத்துல என்னால பார்க்க முடியல பரமு. பா அண்ணே, நல்லா அழகா முடி வெட்டி விடுங்க. சரி, உட்காரு. உட்கார். குடு. உட்காரு பரமு. உட்காருண்ணா. நீ உட்காரு. இப்ப பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இந்தாங்க. சரிம்மா, வா போலாம். பரமு, நீ அதையே நினைச்சு கவலைப்படாத. வர வரும் உங்க மாமா டீ கடைக்கு நான் ஃபோன் பண்றேன். வரட்டுமா? பரமு, இருக்கட்டும். வரேன். கையில என்னடா? கலப்பு கடையில் போய் காப்பி வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. ஏய், பாலே நாம தானே கடை கொடுக்குறோம். நீ என்ன கடையில காப்பி இருந்த? காப்பியில எலி மருந்த கலந்து கொடுத்தா நீங்க எல்லாம் செத்து போயிருவீங்களா? நான் லூஸ் பேலா, என்னை யாரும் ஜெயில போட மாட்டாங்களா? ஏய், இதே கிங்கன்னு சொல்லிட்டு இருக்கா? ஐயோ, யார்கிட்ட சொல்றது? யார் சொல்லி கொடுத்தான்னு ஒண்ணு குழப்பமா இருக்குடா. காப்பி குடிக்கிறீங்களா? டேய் சொக்கா, எதிரி வெளிய இல்லடா, உள்ளுக்குள்ள தான் இருக்கா. முதல்ல இவன போடா. முதல்ல கட்டை மாதிரி உங்களுக்கெல்லாம் நான் காப்பி வாங்கிட்டு வந்த மாதிரி. இவனை முதல்ல புதைக்கணும்டா. ஆமாடா. அப்பா, என்னடா? இந்த கட்டில் ஒன்னதானே? ஆமாடா. நீ செத்து போனேன்னா இந்த கட்டில் எனக்கு தானப்பா? ஏண்டா, கட்டிலுக்காக நான் சாக சொல்றேடா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு கட்டில் வேணும். நீ காப்பி குடிக்கிறியா? போடா லூசு பையல. என்ன காப்பி வேணாம், டீ வேணாம்னா பாயாசம்? பரா பெருசு என்ன பாடுபடுறான் பாரு. கட்டில எடுத்து போடா. இந்த குடும்பம் பாயாசம்னா கொஞ்சம் பயப்படுறாங்க. பிரமா, உங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி என் மெக்கானிக் சீட்டுக்கு வந்தாரு. உனக்கு ஒரு பழைய வண்டி ஒன்று வாங்கினாரு. அதை இப்பதான் ரிப்பேர் பண்ணி கொடுங்க. இந்த சாவி.
என்னடா? அம்மா கூப்பிட்டுச்சு. வரேன். வாடா. என்ன மதினி வர சொன்னீங்களாம்ல? ஓம்பாட்ல மோட்டார் ரூம்பே கதின்னு இருந்தா என்ன அர்த்தம்? இந்த வேலையெல்லாம் யாரு பாக்குறது? அந்த ஆளு பொதுசத்தா இருக்கப்ப ஓடி ஓடி வளைச்சேன். இப்ப எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. சரி சரி, அந்த கூட தூக்கி அந்த வண்டியில வை. நறுக்கும் தூக்கு, சாவாடு சத்தம் நாட்டம் தான் தூக்குவேன். நீ படிக்கிற பையடா, இதெல்லாம் தொடக்கூடாதுடா. உங்க கை பேனா தாண்டா பிடிக்கணும். இந்த கஷ்டமெல்லாம் எங்களோட போடுறா. ராசா, நீ எந்த கஷ்டம் படக்கூடாதுடா. சின்னவன என்னடா அது? உன்னை யார் இந்த வேலையெல்லாம் செஞ்சோன்னா? இல்லண்ணே, நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே பார்க்கணும். சரி, அதை விட உன் மதுரை குழந்தை பிறந்திருக்கு. ஆமா. என்ன குழந்தைண்ணே? பையன். ஆம்பளை பிள்ளையாண்ணே. கை குண்ணே. சரி, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். இப்பதான் சொன்னாங்க. போயிட்டு வரேன். டேய், அப்புறம் மறந்துட்டேன். இந்த 12 மணிக்கு மோட்டர் கரண்ட் வரும். யார்ட்டே சொல்லி கொஞ்சம் போட்டு விட்டுறா. முதல்ல போய் பிளே பண்ண போனேன். சத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏப்பா, உங்க சின்ன அண்ணன் வீட்டுல இருந்து காசு எதுவும் கொடுத்தாங்களா? எதுக்கு மதினி? இல்ல, சோத்த இங்க திண்டு புட்டு வேலையை அங்க சரியே, அதான் கேட்டேன். ஏப்பா, சாப்பிட்டு போ. அட, இந்த ஊர் சிரிக்கிய பூரா என்ன இந்த அப்பே அத்தை அல்லாத உள்ளே கஞ்சி இல்லாம கொண்டுட்டான்னு பேசுறதுக்கா? சொத்தோசரா இருந்தாலும் ஒத்தோசரா இருந்து எனக்கு ஒத்தாசை இருந்தப்ப இப்போ ஒருவேளை கஞ்சி கூட வழி இல்லாம என்ன தள்ளி விட்டு போயிட்டு விட்டேன். சின்னவனே. டேய், யாரு? நான் தான் அண்ணே. அண்ணா, என்னடா 8:30 மணி பஸ் போறதுக்குள்ள தூங்கிட்ட? அதுதான் இருந்துச்சு, அதான் தூங்கிட்டேன். உள்ள வானே போ. ஏண்டா சின்னவனே, மதனி உன்னை வஞ்சாலாமே? அதெல்லாம் இல்லைண்ணே. வீட்டுக்கு போன பிள்ளைங்க சொல்லிச்சு. சும்மா விளையாட்டுக்கு சொல்லிருக்கீங்கண்ணே. அவளை செவில்ல 4 அரைஞ்சு வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பேன். குடும்பம் கெட்டு போயிருமே. உட்கார். வரும்போது கருப்புசாமி பரோட்டா கடை வழியா வந்தேன். உன் ஞாபகம் வந்ததுடா. உனக்கு பிடிக்குமே, அதான் வாங்கிட்டு வந்தேன். இந்தா சாப்பிடு சாப்பிடு. டேய், நம்மெல்லாம் ஒரே வயிற்றுல பிறந்தவங்க. அவளுகெல்லாம் வேற வேற வீட்டிலேருந்து வந்தவளுக. நம்ம பாசம் அவளுக்கு தெரியாதுடா. சின்னவனே, அண்ணன் நான் இருக்கண்டா. நீ அதெல்லாம் ஒன்றும் மனசில் வச்சுக்காத. சாப்பிடு சாப்பிட்றா. சின்னவனே, பார்த்து சூதானமா படுத்துக்கணும். இந்த வச்சுக்கோ. டேய், வண்டிக்கு பெட்ரோல் போடக்கு ஏதாவது வெயிடா? புடி. என்கிட்ட என்ன கூச்சம்? ஏதாவது தேவைன்னா அண்ணங்கிட்ட சொல்லணும், புரியுதா? பத்திரமா படுத்துக்கோ. பட்டுமா? ஏத்த இன்னும் எத்தனை நாளைக்கு தான் காட்டுக்குள்ளே அல்லாடிட்டு கிடப்ப? வாரத்துக்கு ஒரு தடவை இந்த பக்கம் வந்துட்டு போக வேண்டியதானே? அது ஏன் கேக்குற தவசி? இந்த வீட்டுக்கு வந்தா அண்ணன் ஞாபகம் வந்துருது. தோட்டத்திலேயே கிடக்கேன். நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்க? ஒண்ணு மாதிரியா இருக்கா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சித்தப்பாடா செல்லம். சித்தப்பாடா செல்லம். அம்முக்குட்டி ஒண்ணு இல்லடா. பாக்குறான் பாரு. அப்பஞ்சாலனே, உனக்கு புள்ளையா வந்து பிறந்திருக்கனே. பரமா, என்னடா அது? அழாதடா. விடுறா தம்பி, விடுறா விடுறா. நம்ம அப்பா நம்மளை விட்டு எங்க போயிட போறாரு? குழந்தை வாங்கிக்கோ. சரிடா செல்லம், அழாத. அம்மாட்டா அம்மாட்டா. சரிடா சரி. பார்த்து உள்ள எடுத்து போ.
அண்ணா தம்பிக்கு ஏதாவது ஒரு நல்ல பேரா வைங்கண்ணா. டேய் அதான் சின்னவன் அப்பவே சொல்லிட்டான்லடா, நம்ம அப்பாவே உனக்கு மயனா பிறந்திருக்காருன்ட்டு அவர் பேரே வச்சிருவோம்டா. அதுவும் சரிதான். மாயாண்டி 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 யார் என்னைய கூப்பிட்டது? டேய் உன்னை யாரா கூப்பிட்டது? தம்பிக்கு பேர் வச்சுக்கிட்டு இருக்கோம்டா. இவனை நான் பார்த்ததே இல்லையே, எங்க வாங்குனீங்க? வாங்கினதா? தம்பி சீனிக்கு அவன் பொண்டாட்டிக்கும் பிறந்ததுடா. அதான் எப்படி? டேய் தம்பிக்கும் அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது இல்ல? அன்னைக்கு ராத்திரி தொண கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. அந்த ராத்திரியில பிறந்தது. அதான் எப்படி? ஐயா எந்த நேரத்துல எதை பேசனே தெரியாது. வந்து தொலையானாலும் பின்னாடியே கங்காராட்டம் தொத்திட்டு உடியாந்துறது. அங்க பொங்க ஆக்குறாங்க, போய் வாங்கிட்டு பார்த்து போன பொங்க கிடைக்கு. ஹலோ, யாரு பேசுறது? பரமா இருக்காருங்களா? இருக்காரு, ஒரு நிமிஷம் இருங்க. மாப்பிள்ள பரமா, உனக்கு போன் வந்திருக்கு, வாயா. ஹலோ பரமு, நான் பூங்குடி பேசுறேன். எப்படி இருக்க பூங்குடி? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க பரமு? நல்லா இருக்கேன். காலேஜுக்குலாம் போறியா? போகணும். ஏன் ஒரு மாதிரியா பேசுற? அதெல்லாம் இல்ல. நாளைக்கு நான் ஊருக்கு வரேன். அங்க எங்க அத்தை பையன் கல்யாணம். ஆர்ஆர் டிராவல்ஸ்ல வரேன். நீ காலையில அங்க வரியா பரமு? வந்துரு பூங்குடி. நான் உன்னை எதிர்பார்த்துட்டே இருப்பேன். கண்டிப்பா வந்துரு. அப்ப நான் வச்சிட்டுமா? சரி பூங்குடி. ஏய் அங்க என்னடி பண்ணிக்கிட்ட? உன்னை ஏன்னுக்கு உண்டில பண்ணி பண்ணி உன்னை என்னடி என்ன? உன்னை அடிக்காம கொஞ்சம் சொல்றியா? உன்னை தூக்கி போட்டு மிதிச்சு நிறுத்துற. யாரா நீ வெளியூர்கார பொம்பளை போட்டு அடிச்சிட்டு இருக்க? அப்ப உள்ளூர்காரத பொம்பளை போட்டு அடிக்கணுமா? நான் கேக்குறேன்னா இப்ப நான் கொல்ல விட மாட்டான். இவ குடுமியாருக்கு பூத காயல. என்னை பொம்பளை அடிக்கிறது என்னடா பழக்கம்? கெட்ட பழக்கம்டா. உன்னை ஒரு பெரிய மனுஷனுக்கு மேலயே பொம்பளை கை நிக்க அடிக்க ஆம்பளையா நீ? ஒரு பொம்பளை கால் மேல கால போட்டு உட்கார்ந்திருக்கா, வேடிக்கை பார்க்க சொல்றியா? அதான் அதிக்க முடிச்சவனே. ஒரு பொம்பளை கால் மேல போட்டு உட்கார்றது என்ன தப்பு? இவ கால தூக்கி அவன் கால் மேல போட்டு உட்கார்ந்திருக்காடா, விளக்கெண்ண. நீ சரியா இருக்க. இன்னைக்கு நான் சரி. இவ என்னைக்குமே சரியில்லடா. அப்ப பேச்ச நீ பாட்டு கண்டினியூ பண்ணியா? ஏய் நீ என்னடா எந்த பஸ் வந்தாலும் ஏறாம இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க? ஏறும்போது ஏறும்ல. ஏய் என்னடி குடிச்சிட்டு இருக்க? சன்னல் வழியா போறவங்கள சாவாசி வச்சிருக்கியா? பரமு வா பூங்குடி. ஆள் ரொம்ப இளைச்ச மாதிரி தெரியுற. பாசமானவங்களுக்கு பார்த்து பல நாள் ஆச்சுன்னா அவங்க கண்ணுக்கு அப்படித்தான் தெரியும். சரி நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சரி பாப்பலாம். பரமு வண்டியை நிறுத்து. எதுக்கு வண்டி நிப்பாட்ட சொல்லி பைய தூக்குற? சும்மா இரு பரமு. நான் இங்க இருந்து நடந்தே போய்க்கிறேன். தனத்துக்கு புள்ள பிறந்திருக்காமே. ஆமா. அதை பாக்குறதுக்கு நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரேன். சரியா? சரி. வரேன். சொக்கா, திருவிழாக்கு வீட்டை சுத்தப்படுத்த கூப்பிட்டா நம்ம பொம்பளைங்க வராங்களா பத்தியா? எல்லாம் இந்த கிழவன் கொடுக்குற செல்லம்டா. முதல்ல அவனை போகணும்டா, கூறுகட்டவன. அங்க வர மரத்துல என்ன பண்ணிருக்காங்க? எங்க மரத்துல இருக்கிற மைக் செட் கட்டுறா, இறங்கடா. எதுக்கு? உங்க சங்காத்தவன் வேணா ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கான். அப்புறம் என்ன இதுக்குடா எங்க மரத்துல மைக் செட் கட்டிட்டு இருக்கான்? அவன் என்ன பேசிட்டு இருக்கான்? மாமா, ரெண்டு குடும்பத்துக்கு தெரியல மாமா. அப்புறம் என்ன இதுக்கு எங்க மரத்துல மைக் செட் கட்டுறான்? ஊரு திருவிழா கட்டா கட்டுறான். ஓண்ட மைக் செட் தான் கூட கட்டிக்கிறான். வேற மரத்துல வந்து கட்டணும். எனக்கு வந்து கட்டுறான். ஊரெல்லாம் கூடி திருமணம் பண்ணதானே? எங்க அண்ணன் மேல கை வைப்ப பாத்துட்டு சும்மா இருப்படா. உன்னை
பேசிட்டு இருக்கோம்ல, ஏன்டா அப்படி உயிர் எடுக்கிறீங்க? போடா, போங்கடா. இதை தாண்டி போய் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு வந்தியா? இந்தியா, எடுத்துட்டு போயா, எடுத்துட்டு போயா, போ, போங்கடா. நீங்க வேற சொல்லி வை மாமா, போ, போங்கடா. கூட்டி பாப்பா, போ. என்ன மாமா என் பொருளை நான் பேசிட்டு இருக்கல, நீ போ. இல்ல மாமா, எப்ப பார்த்தாலும் சண்டைக்கு வந்திருக்காங்க இவங்க. மாப்ள, என் மச்சான் உன்னை பத்தி ரொம்ப கனவு கண்டாரியா. நீ இதெல்லாம் கலந்துக்கிறா சாமி, என்ன இழுத்து விட்டுருவாங்க. நீ போ சாமி, நல்லா இருப்ப, போ, போயா, போப்பா, போ, கூட்டு போப்பா. மாமா மரத்துல ஏறு மாமா. எதுக்குடா 2 இலை புடிங்க கொடு. என்ன எதுக்குடா இலை புடிங்க தர சொல்ற? பிபி செஞ்சு ஊதுவோம் மாமா. மரம் ஏற மாட்டியா? அப்ப உப்பு முட்டையா சமரு. ஐயோ மாமா விட்டுமா, டவுன்ல பிடிக்காத மாமா. போற மாமா, காப்பி வாங்கிட்டு இரு. இருக்கிற இப்ப உனக்கு இலை புடிங்க தரமா, பிபி ஊதுறானா? சை, என்னது ஊரே மாறி போயிருக்கு. பரமு வீட்டுக்கு போற வழி தானே? ஏதாவது கூட சொல்றேன். நேரா போ, பெரிய கார வீடு செடியா இருக்கும், அதான் எங்க சித்தப்பா வீடு. பிஸ்கட் யார் கேட்டாலும் கொடுக்காத. வண்டியில ஏறியா டபுள்ஸ் இறக்கி விட்டு போறேன். ஏ கழுதா, அந்த தோத்து தூக்க எடுத்தாந்து கூட. இந்தா, ஏன் கேன் கத்திட்டு கிடக்குற? இதுல வெஞ்சனா வச்சிருக்கேன், வழக்கம் போல வரப்பிலே போட்டு வந்துடாம மறந்துடாம எடுத்துட்டு வந்துரு. சோதாக்கி மாமா, எங்க ஊர் கருப்புல பூங்கொடி. அப்படியாம்மா? இவர் எங்க பெரிய மாமா. நல்ல உள்ள கூட்டிட்டு போமா. சரிங்க மாமா. ஏய், வந்திருக்கிற பிள்ளை காபி தண்ணி போட்டு கொடு. இவர் எங்க சின்ன மாமா. அடடே, எந்திரமா எந்திரமா. என் கூட படிச்ச பிள்ளை மாமா. அப்படியா? இன்னும் படிக்கிறீங்களா? ஆமாங்க, சென்னையில டாக்டர் படிக்கிறேன். படிக்கிறதெல்லாம் சரி, நீங்களாவது வெளிநாடுன்னு போகாம இங்கே இருந்து இந்த பாவப்பட்ட மக்களுக்கு வைத்தியம் செய்யுங்க. கூட்டிட்டு போமா. பூங்கொடி, குட்டி பையனை பாத்தியா? அஜுமா, யார் வந்திருக்காங்க பாருடா. சொல்லும் யாருடா? இவ வந்து பேச்சு, எங்க வீட்டுக்காரரோட அத்தை பொண்ணு. இவ இந்த வீட்டுல தான் வளர்ந்தா. பேக குடுறி, குழந்தை வச்சுட்டு நான் வந்துடுறேன். சரி, உள்ள வா. இங்க பாரு, இங்க பாரு. உங்க பேர் என்னங்க? செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி. இங்க பாரு. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? இல்ல, எங்க அண்ணங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்களே, அதுக்கு தான். நான் வந்து வாழ போற வீடு தானே, பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன், அவ்வளவுதான். சரி, வர்றேன். சமையல் ஆயிடுச்சு, சாப்பிட வரியா? எனக்கு சாப்பாடெல்லாம் ஒண்ணு வேணாம், குழந்தைய பார்க்க வந்தேன், நான் கிளம்புறேன். என்ன கோட்டாரப்படி பாப்பா, என்ன வந்தோன்னு கிளம்புறீங்க? ஊர்ல திருவிழா வேற நடந்துட்டு இருக்கு. முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கிளம்புறேன்னு. இருந்து திருவிழா பார்த்துட்டு தான் போகணும். என்ன? உங்க அண்ணனால நேத்து நைட்டு குடிச்சிட்டு தகராறு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு எனக்காக இனிமே குடிக்காத பரமா. சரி புண்டி. பரமு, காலேஜுக்கெல்லாம் ஒழுங்கா போறியா? இல்ல, லீவ் போட்டிருக்கேன். ஒழுங்கா படிச்சு முடிச்சிரு பரமு. ஒரே வீட்டுல டாக்டரும் இன்ஜினியரும் இருந்தா நல்லா இருக்கும்ல. அப்பதானே நம்ம பிள்ளையையும் நல்லபடியா வளர்க்க முடியும். சரி, பாத்து இரு பரமு, நான் போறேன். இப்ப நல்ல கறி எடுத்து சாப்பிடுப்பா. சரிமா சரிமா. சின்னவனுக்கு சாப்பாடு கொடுத்தியா? அதான் தின வீட்டுல சாப்பிடறான்ல. ஏன் சாப்பிட்டா நீ குடுக்கூடான்னு இருக்கா? உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு கறி குழம்பு. எங்கம்மா எந்திரிச்சு போறாரு? எங்க போயிருவாரு? சாப்பிட இங்க தானே வரணும். சின்னவனே, வேணாண்ணே. இல்ல வேணாண்ணே. வச்சுக்க. மதுரையில போய் படம் கடம் பார்த்துட்டு கலப்பு கடையில போய் நல்ல கறி சோறு சாப்பிட்டு வா. சின்ன வீட்லயே சாப்பிட்டுக்கிறேண்ணே. அண்ணன் சொல்றேன்லப்பா, சாப்பிட்டு வா. சரிண்ணே. இந்த படம் பாத்துக்கமா. சரிமா, போயிட்டு வா, பத்திரமா இருமா. என்னடி இது? கறி குழம்பு என் தம்பிக்கு பசியா இருப்பால, அதான் கொடுத்து விட்டேன். என்னடா தொண்டைக்கு கீழே பண்ண நரகண்டி ஒளிச்சு வச்சு திம்பா நீ? என் தண்ணி கொஞ்சம் கொடுத்தா குறைஞ்சா போயிருவா. என்னடா என்னாச்சுடா? ஏய், ஏன் கண்ணு குடிக்க போட்டு அடிச்சுக்கிட்டா? வாமா வீங்க வாமா போலாம். ஏய், கோவம் வந்து உன் பிள்ளைய கொலை பண்றதுக்கு முன்னாடி கூட்டி ஓடி போயிரு. பேசாம இருக்கு மாமா. போடி போடி போடி. கண்ணஞ்சருக்கா விட்டு விட்டு போயிடாதீங்க. நீங்க 2 பேரும் சந்தோஷம் வாழ்ந்தாங்க. அப்ப கல்யாணம் பண்ணி வச்சு
என்ன காதை கட்டி 2 பேரும் பிரிஞ்சு போயிடாதீங்க மதினி. உங்களுக்கு கஷ்டம் வர கஷ்ட போற இடத்துக்கு நான் போயிடுறேன். எந்திரா, எதுக்குடா கால்ல வந்து கெஞ்சி கிடக்குற? நீங்க சந்தோஷமா என்னடா பெரிய வார்த்தையெல்லாம் பேசி உள்ள கூட்டு மாமா. இதெல்லாம் நீ ஒண்ணு பெருசு பண்ணிக்காது. போ, நான் பாத்துக்கிறேன். போ, வாடி போவா. இந்த பிள்ளை கூட்டிட்டு போய் மோத்து கழுவு. போ. என்னடா பரமா பேசிக்கிட்டு இருக்க? காலம் பூரா நான் உனக்கு சோறு போடுறேன்டா. இல்ல மதினி, உங்க அன்னைக்கு 3 பேர்த்து என்னால பிரிச்சு பார்க்க முடியல மதினி. என் வாழ்க்கையில நானே நினைவு பண்ணிக்கிறேன். ஐயா, அண்ணன் என்னையா இதெல்லாம்? இந்த அத்தை உனக்கு ஒரு கஞ்சி ஊத்த மாட்டேனா? இப்படி யாரும் இல்லாத அனாதை மாதிரி தனியா ஆக்கி சாப்பிடணும்னு நினைக்கிறியே? ஓ வீட்டுல சாப்பிடுறதுக்கு எனக்கு என்னத்த மாயண்டி வித்தமே. ஒருவேளை கஞ்சிக்கு ஒரு வீட்டை அண்டிட்டான்னு கேள்விப்பட்டா அன்னைக்கு மனசோட போடுவாங்க. அதனால நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அப்படியே செய். ஏப்பா, நீ ஏன் உன் சம்சாரத்தை போட்டு அந்த அடி அடிச்ச? அவ அப்பே வந்து ஒவ்வொன்று அழுது ஒப்பாரி வைக்கிறேன். தாங்க முடியல மாமா இவளுக்கு பண்றது. ஒரு அரிசி கூட போட்டா உடன் பிறந்த உட்காந்து சாப்பிட்டு போயிருவேன். அதுக்கு சளிச்சுக்கிட்டு இந்த கழுத மொழி அவனை விரட்டி அடிக்கிறாளுங்க. ஊரு பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கிறேன், உள்ள விட்டு பிரச்சனை ஒரே லொம்பலமா இருக்கு மாமா. உனக்கு மாத்திரமா அந்த பிரச்சனை? எல்லா குடும்பத்திலயும் தான் அந்த பிரச்சனை. இங்க வரு, கல்யாணம் பண்ற வரைக்கும் தான் அண்ணன் தம்பி எல்லாம். அதுக்கப்புறம் தான் பங்காளி ஆயிடுறோம்ல. அவன் மோட்டர் ரூம்ல தனியா கஞ்சியாச்சு குடிக்கிற பார்த்து எனக்கு ஈரக்குள்ளேயே தெரிச்சு போச்சு. அப்புறம் என்ன பண்ண சொல்றேன், இந்த சூழ்நிலைக்கு நம்ம வாழ பழையத்தனப்பா ஆகணும். அண்ணன் தம்பிக்கா பொண்டாட்டி அடிச்சு விரட்டி விட்டான், சாய் செலுத்த 4 பேர் பேச மாட்டானா? அதுக்காக இப்படியா மாமா பண்றது? இப்படித்தான் இருக்கும். இதுக்கு தாயா வாழ்ந்தாகணும். வாங்க வாங்க வாங்க. எங்க அப்பா மாயாண்டி வாங்க. பால் சாப்பிட்டீங்களாமா? வணக்கம் சொல்லு. பெரியப்பாக்கு வணக்கம் சொல்லு. வணக்கம். இங்க தவசிங்கிறது யாரு? எங்க அண்ணன் தான். வணக்கம் சார். வாங்க. உங்க அப்பா எலக்ட்ரிக் ஷாக்ல இறந்ததுக்காக கவர்மெண்ட்ல இருந்து பணம் கொடுத்துருக்காங்க. இதுல கையெழுத்து போட்டு வாங்கிக்கங்க. எனக்கு கையெழுத்து போட தெரியும். பரவாயில்ல, கைரேகை வைங்க. இங்க ஒண்ணு வைங்க. அப்படியே இங்க. இந்தாங்க. வரங்க. சரி சரி. டே தம்பி, அண்ணே, நம்ம அப்பனோட உசுறு 2 லட்சம் தானா? இந்தாடா, இதை சின்னவங்கிட்ட கொடுத்துறேன். ஏன் உன் தம்பி தான் அதிசயமா அந்த வீட்டுல பிறந்திருக்கிறாரோ? நீங்களா என்ன வானத்துல தான் குச்சி வந்தீங்க? எந்த ஊர்ல இந்த அநியாயம் பார்க்கல சாமி. எதா இருந்தாலும் நாளா போடுங்க. பாருங்க மதனி என்ன பேச்சு பேசிட்டு. ஏய், நல்லா பேசி பழகுங்க. சும்மா ராணி, ஏற்கனவே இவங்க படுத்தின பாட்டில் அவன் தனியா போய் கஞ்சி ஆச்சு குடிச்சிட்டு இருக்கிறேன். மேற்கொண்டு இந்த தகராறுலாம் தெரிஞ்சுன்னா அவன் எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிறான். டேய், இந்த இளவ அவளுக்கு பிரிச்சு கொடுத்துறேன். அதான பார்த்தேன். என்னடா சின்னவனே? வாங்கண்ணே வாங்கண்ணே. தம்பி, நம்ம அப்பா எப்படியாவது உசுரை கொடுத்தாவது உன்னை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டுச்சுரா. கடைசிக்கு இப்ப உசுரை கொடுத்து தாண்டா உன்னை படிக்க வைக்குது. இந்தாப்பா வாங்கிக்கப்பா, இதை வச்சு நல்லா படிச்சுக்கடா. டேய் டேய் சின்னவனே, என்னடா இன்னைக்கு வீட்டுல சாப்பாடு? ஆத்துக்கு போயிருந்தேண்ணே, மீன் கிடைச்சு அதுதான் சமைச்சேன். அண்ணே, அப்படின்னா இன்னைக்கு தம்பி கையால தானே நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு. உட்காருங்க, இந்த வந்துடுறேன். ஏய், நீ எங்க போற? எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். அத நான் எடுத்துட்டு வரேன், நீ சோத்து எடுத்து வை. நான் பாய் எடுத்துட்டு வந்துடுறேன். சீனே, மீன் நிறைய எடுத்து போட்டு சாப்பிடுறேன். இருக்குண்ணே. டேய் தம்பி, நீ ஆத்தால பார்த்ததில்ல. நான் ஆத்தா கையால சாப்பிட்டுருக்கேன்டா. அப்படியே ஆத்தா வச்ச மீன் குழம்பு மாதிரியே இருக்குடா. ஆமாடா தம்பி, ஆமாண்டா. தம்பிக்கு ஆத்தா கை பக்குவம் அப்படியே வந்துருக்குடா. அண்ணே, நம்மெல்லாம் அப்படி சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுண்ணே. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போ நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போ நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா. 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக.
மாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. போ சீக்கிரம் கொடுத்துட்டு கிளம்பணும் போடி. என்ன மதனி இவன் என்ன பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பலையா? நீ என்ன பள்ளிக்கூடம் போகாம இங்க உட்கார்ந்திருக்க? என்னன்னா அடடா வாமா வாமச்சான் உட்காரு. எப்படி இருக்கா? என்ன திடீர்னு இந்த பக்கம்? எல்லாம் சொல்லுவா. அந்த புள்ள என்ன சொல்ல போகுது? ஏய் நீ என்ன இழுச்சிட்டு இருக்க? வந்திருக்கவங்களுக்கு ஏதாவது குடி கொண்டாந்து கொடு. மாமாட்ட பேசு. ஏய் மருந்து இது வாயில வயிறு போகுது. சாப்பிடுறீங்க எழுந்துச்சு பள்ளிக்கூடம் போடா. இந்தாங்கண்ணே தண்ணி குடிச்சு. என்னே உன் மருமவ பிள்ளைக்கு காது குத்து வச்சிருக்கேன் வந்துருனே. என்னம்மா முன்ன பின்ன சொல்லாம திடுத்து பத்திரிக்கை அடிச்சிட்டு வந்து நிக்கிற? ஆமாண்ணே அண்ணன் தம்பிங்க கிட்ட எல்லாம் முறையா சொல்லி பத்திரிக்கை அடிக்கணும் தான் எனக்கு ஆசை. ஆனா இந்த மனுஷன் அவர் பாட்டுக்கு பத்திரிக்கை அடிச்சிட்டு என்ன கூட்டி ஆந்துட்டாரு. என்னன்னு பண்ண சொல்ற? அதான் அடிச்சிட்டு வந்தாச்சுல வாங்கிக்கங்க. அண்ணே மனசுல ஒண்ணு நினைச்சிக்காம வந்துருனே. இந்தா வாங்கிக்கண்ணே. அட நீ ஏமா உம்முன்னு இருக்க? வாங்கிக்க. இந்தா ஏல விரும்மாண்டி நீயும் வந்துறியா? இந்தா மனசுல ஒண்ணும் வச்சிக்காத. உன் புருஷனுக்கு பணம் வசூலிக்கிறதுக்கு இது ஒரு புது வழி. சரியா சொன்னடா தம்பி. நீ லட்சத்தை எழுதிற போறவாரு. நீயும் வந்துரு. என்ன எவ்வளவு தானோ? என்ன எப்படி இருக்கா? என் மருமக புள்ள பால் குடிக்கிறானே அவன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்காரு. என்னங்க உள்ளதான் இருக்கானே? வாக்கா. வாடா. என்னது? உன் மருமக பிள்ளைக்கு காது குத்து வச்சிருக்கேன் மறக்காம வந்துரு. அப்படியா? சந்தோஷம். ஏய் என்னடி பறக்க பார்த்துட்டு வா. தவசி விருமாண்டி சீனிச்சாமி ரா கருப்பையா கல்லுத்து. ஏய் சின்னவன் பேரே போடாம பத்திரிக்கை வந்திருக்காடாவ. அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாவ? என்ன சொல்ற? என்ன பத்திரிக்கை? பேசாத நீ. செத்தா போயிட்டாங்க. அப்படி என்ன உனக்கு விசேஷம் வேண்டி கிடக்கு? அவன் பேர போடாம என்ன இதுக்கு நீ பத்திரிக்கை தூக்கிட்டு வந்திருக்க? அவன் கூட பாக்கலையா? நீ எல்லாம் எனக்கு ஒரு தங்கச்சியா? அண்ணா ஒட்டில உறவுல வந்திருக்கல. அப்புறம் அதுக்கிட்ட போய் என்ன பேசிட்டு? எடுத்து போ. எல்லாம் போ சும்மாறலாம். ஏடா உலகம் பேசிட்டு இருக்கீங்க? அதான் பத்திரிக்கையில பேர் ஓட்டுக்கலாம். பத்திரிக்கையில பேர் ஓட்டு வந்தவா வரேன்டாப்பா. ஏய் நாலு எடுத்து பத்திரிக்கை உடனே கிளம்பு. ஏய் கேட்க முடியாது. ஒரு ஸ்டீவல் அண்ணன் வந்து உறவு கொண்டாடுறேன். போயா போ போ. போயா. என் அண்ணன் மட்டும் உசுரோட இருந்திருந்தா பேரை படாம விட்டுருப்பாளா அந்த சிரிக்கி? ஒட்டும் இல்லாம உரமும் இல்லாம என்னத்த கட்டி ஆள போற அந்த பாவி மக. அதை விடுத்த அக்காவா பேர் போட மறந்துருக்கோம். 10 கிலோ பேர் விட்டு போயிருக்கோம். இதை போய் நீங்க பெருசா பேசிக்கிட்டு இதுக்கு மேல சொரணை கட்டு போனீங்க அப்புறம் அவமானப்பட்டு தான் வருவீங்க. ஏய் வாய் மூடிட்டு இருக்கியா? ஏற்கனவே நல்ல முறையில் இருக்கும்போதே போக விட மாட்டேன். இப்ப போக விட்டுருவியா என்ன? அண்ணே இவங்களை கோவிச்சு என்னென்ன பண்றது? அக்கா அது இவங்கெல்லாம் அப்படி பேசுற அளவுக்கு இடம் கொடுத்துருச்சு. இப்ப யார் தெரிஞ்சுக்கிட்டீங்களே இவன் எதுக்குடி இங்க வரமா? அதானே இன்னொரு புறப்பான அக்கா நம்ம கூட பிறக்க போகுது. நாம செய்ய வேண்டிய மொழியை கரெக்டா போய் செஞ்சா தானே அக்கா அந்த வீட்டுல சந்தோஷமா வாழும். நம்ம என்ன கஷ்டப்பட்டு யோசிக்கிறீங்க? போலாம் மச்சானை பத்தி நமக்கு அப்புறம் தான் தெரியுமாண்ணே. அக்கால பாருங்கண்ணே. நம்மள விட்டா அதுக்கு யாருண்ணே இருக்கா? போலாண்ணே போலாண்ணே. அண்ணே ஆடுன்னு அடிப்பாங்களாண்ணே? நம்ம கொட்டுக்காரன்டா உன் இஷ்டத்துக்கு ஆடுறா ராஜா. உனக்கு ஏதாவது வேணா அண்ணன் கேளு. என்ன இனிமேல் எதா இருந்தாலும் போய் சந்தோஷமா எடுப்போம். ஏய் எங்க அப்பா பேரை கொண்டவனே மெதுவா மெதுவா போட. டேய் கொட்டுக்காரங்களை தள்ளி விட்டுறாங்கடா. வந்துட்டானே வெறும் பயில சீர்சனத்தியோட. என்ன சுப்பிரமணியா நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டு தான் சத்தவங்கள வாடு கூட்டா குறைஞ்ச போயிருவாங்க. அண்ணே வாணு விரும்பு நீ பத்திரிக்கை கிழிச்சு போட்டானு எங்க வராம போயிருவியோன்னு நினைச்சேன்டா. அதான் வந்துட்டோம்ல போக்கா போய் வேலையை பாருப்போ. வணக்கம் மாப்பிள்ள. வணக்கம் மாமா. வணக்கம் மாமா. முக்கா தொட்டுக்கு பிரயோஜனம் இல்ல சல்லிப்பைய திங்குறதுக்கு வந்துட்டான். தங்கச்சி மனுக்கு காதை பார்த்து குத்து. நீ கை நடிக்க கண்ணை குத்தி விட்டுறாதியா? ஆமாயா பலிக்காம குத்தி விடுங்க. நான் பதில் சொல்ல முடியாது. அவ்வளவுதான்டா அவ்வளவுதான்டா மாப்பிள்ள. முடிச்சிருச்சுடா. ஏய் அந்த மாப்பிள்ள வாயில திணிங்கடா. அழுகி நிறுத்துட்டு. என்ன தங்கச்சி சந்தோஷம் தானே? என்ன மாப்பிள்ள திருப்தியா? சந்தோஷம். பரமா கறி கஞ்சி இம்புட்டு வறுமுட்டை சாப்பிட்டு வந்துட்டேன். நீ சாப்பிடலையா?
நீ சாப்பிட்டாலே போதும்ண்ணே. நீ போய் படக்குன்னு சாப்பிட்டு வந்துரு, இல்லை தீண்டு போகும். உனக்கு பதில் நான் போய் இன்னொரு தடவை சாப்பிட்டு வந்துடட்டுமா? உண்டா வந்து இந்தாங்க 100 ரூபாய். உங்க பேரு? பட்டி சவனம்மா. மாமா ஆயிடி மாயம் பரமே தாய்மாமன் மொழி 50,000 ரூபா. 50,000 எழுதிக்கணும். போட்டேன். சோறு கூட போட முடியாத பக்கத்து சிரிக்கி வீட்டுலயா வந்து சமையல் அரிச்சிட்டு போறேன். ஐயா என் தம்பி எங்க அப்பா செத்துட்டான்னு இருக்கையா? இல்லையா? இல்ல என் அப்பா சாவல. நீதான் என் அப்பா ஆத்தா இல்ல என் ராசா எங்க அப்பா. அடே என் தம்பி ஏடா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? அக்கா கையால ஒரு ரூபா சோறு கூட வாங்கி திக்காம வந்துட்டியடா. பாவிடா பாவி. எங்களெல்லாம் பாவி ஆக்கிட்டு நீ வந்துட்டியா? அல்லாதம்மா மாப்பிள்ள, தாய் தகப்பனா இருக்க வேண்டியது அக்காவும் மாமனும் தான். பணத்துக்கு ஆசைப்பட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேயா. மாயாண்டி பெத்த மயன் பக்கத்த பையன் இல்லைன்னு சபையே நிறைச்சு போட்டியா. செருப்பால அடிச்ச மாதிரி இருந்தது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த கடனை என்னால அடைக்க முடியாதியா. ஏக்கா அழுதுகிட்டு இருக்க? அழுகாதக்கா. பரமா சும்மா இருக்கா? இது உன் படிப்பு செலவுக்கு வச்சுக்கப்பா. படிப்பு என்னம்மா படிப்பு? எனக்கு வேணாமம்மா. இல்ல தம்பி மாமா சொல்றாங்கல்ல வாங்கிக்கையா. அழுகாதக்கா, நீ அழுகாத. நீ ஒரே பிள்ளை சிரிச்சுக்க இருக்கணுக்கா. அதுக்கு தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். மாமா என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. பத்திரிக்கையில பேர போடனால கூட பிறந்த பொறுப்பு இல்லைன்னு போயிருமா மாமா. அதனாலதான் மாமா நான் மொய் செஞ்சுட்டு வந்தேன். அந்த மொய் பிறந்த திரும்பி கொடுத்து எங்க அக்காவோட நான் பிறக்கலன்னு சொல்ல வைப்பாங்க மாமா. பரமா நீ படிப்புக்கு காசு இல்லைன்னு பசங்களோட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேயா. இவ கல்யாணத்துக்காக கொஞ்சம் நகை சேர்த்து வச்சிருக்கேன், இதை வச்சு படிச்சுக்கியா. நீ படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு தானே எங்க அண்ணனுடைய ஆசை. வாங்கிக்கையா. இல்ல இந்த பிள்ளை கல்யாணத்துக்கு வச்சிருக்க நகை போய் எனக்கு வேணாத்த. என்னம்மா பேசிக்கிட்டு? இந்த மாமா புடி வச்சுக்கையா. 16ஆம் தேதி கல்லறுக்கும் போராட்டம் வச்சிருக்கு. ஆமா, அனைத்து தோழரையும் அழைச்சு பெரிய அளவு. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கண்ணே. வணக்கம். எங்கண்ணா ரொம்ப நாள் ஆளையவே காணோம்? இல்ல குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் வேலையாயிருச்சு, அதான் வர முடியல. அண்ணே உங்ககிட்ட தனியா பேசணும். என்ன விஷயம்ண்ணே? என்ன விஷயம் சொல்லுங்கண்ணே. தம்பி சின்னவன் படிப்பு விஷயமா தான் உங்ககிட்ட பேசிட்டு போலாம் வந்தேன். எங்க அத்தை கொஞ்சம் நகை கொடுத்துருக்குறாங்க, அதோட நீங்க கொஞ்சம் பணம் இருந்து கொடுத்து உதவுனீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணே. அதனால என்ன வீட்டில் வந்து வாங்கிக்கோங்கண்ணே. அண்ணா நீங்களே அவன் கையில கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த காலத்துல கள்ளக்காதல கூட 4 பேருக்கு தெரிஞ்சு செஞ்சிடறாங்க. கூட பிறந்த பிறப்புக்கு உதவுறதுக்கு ஒருத்தனுக்கு தெரியாம தானே உதவ வேண்டியது இருக்கு. அதனால தப்பா எடுத்துக்கிறாம நீங்களே அவன் கையில கொடுத்துருங்கண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. ஹலோ பரமு, நான் பூங்கொடி பேசுறேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். யோ உன்னாலதான் மாமா ரிப்பேர் ஆச்சு. ரிப்பேர் பண்றதுதான் பாக்குறோம் இல்ல. ஐயோ கொஞ்சம் ஆடாம உட்காரேன். ஐ ஆம் ஸ்டடி. நான் இது உட்காரணும். என்னமோ பண்ணு. யாரு? எங்க அக்கா மகனா? வாயா வாயா. காலேஜுக்கு போறியா? என் ராஷா நீ 4 எடுத்து படிச்சா எனக்கு அது போதும். மாப்பிள்ள பரமா மாமா இந்த டீ சாப்பிடுங்க. மாப்பிள்ள மாமா இந்த அந்த டீ சாப்பிடு. கொடு டீ. என்னடா காலையிலேயே வா? என்ன புதுசா கேக்குற? ஏன்டா என்னை மாதிரி வாரத்துக்கு ஒரு நாளைக்கு குடி. பெரிய மனுஷன்னா அப்படித்தான். போ போ. மாப்பிள்ள இந்த மாதிரி குடியார போயிலோட எல்லாம் பேசாதியே. உங்க ஹோட்டல பள்ளிக்கூடத்து போகும்போது நல்லா படிங்க மாப்பிள்ள. சரி மாமா. சட்டையும் வேட்டியும் வகுத்து சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இந்த வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கோ. வேணாண்ணே. செலவு கச்சிக்கடா.
சொன்னா கேளுங்க வா. வேணாண்ணா. வான்றேன்ல. ஓ பத்திரம் போயிட்டு வா. மாமா வரேன் மாமா. குடியே. ஓ போதுமா? வரேன். பத்திரம் போயிட்டு வா. நீ உட்காரு. நானா நீ நல்லா படிக்கணும்பா. போயிட்டு வாயா போயிட்டு வாயா. சைக்கிள்ல புடவை நல்லா மாட்டிச்சு விட்டுருக்கப்பா. ஒரு பொம்பளை சுத்திக்கிட்டு பாக்குறாங்க பாரு. நான் ஒரு ஆம்பளை இருக்கிறப்ப நீங்க அக்கா தங்கச்சில பொறுக்கலையாடா? ஒரு ஊர் பெரிய மனுஷன் முன்னாடி வேடிக்கையா பாக்குறீங்க. இந்த அநியாயத்தை நான் தட்டி கேட்காம விட மாட்டேன்டா. டேய் உங்களை என்ன நினைச்சுக்கிறீங்க? இப்ப பாருங்கடா. ஐயோ ஆகாயிடா தள்ளனே பாவிங்களா அங்க திரும்புங்கடா அங்க திரும்புங்கடா தள்ளனே டேய் அடியே வந்தவ கொண்டு பாங்க போறீ ஐயோ அந்த பக்கம் திரும்புங்கடா வாங்க வள்ளியா ஏன் தட்டி எடுத்த? ஒரு பொண்ணோட மானத்தை தட்டி கேட்கறதா? இந்த தட்டி எடுத்த அங்க வர அவமானு போயிக்கிருக்கா. என் பொண்டாட்டி குடிக்கிறது ஊரே பாக்குற மாதிரி செஞ்சு விட்டாரா. இந்த எத்துப்பல்ல சிரிப்புல ஏமாந்துட்டமே. நல்லா இருக்கு. அதை இப்ப உண்மையாக்கி விட்டாடா பாவி மகனே. போதிக்க வந்தல யோ உன்னையெல்லாம் எங்க தாய் மாமன் சொல்லி அசிங்கமா இருக்கியா? ஏன் அப்படி மானத்தை வாங்குற? நீங்க எல்லாம் சரியா இருக்கீங்க. இன்னைக்கு நான் சரியில்லை. போங்கடா. நான் வீடு கட்டணும் இல்லையோ பாத்ரூம் கட்டியாவடா. சித்தப்பா என்னடா அழுதுட்டு வரீங்க? என்னடா ஆச்சு சொல்லுங்கப்பா. அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. டேய் விருமாண்டி அண்ணே, நானும் நம்ம அப்பனை போல தாய் இல்லாத பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுரும் போல இருக்கல. ஒன்னும் ஆகாதுனே மதினிக்கு. நீ ஏன் தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்கிற? என்ன ஆச்சு மதினிக்கு? டேய் பெரிய மதினிக்கு ஏதோ வயிற்றுல கட்டியாம்டா. உள்ள கொண்டாந்து சேர்த்தாங்க. ஏபி மைனஸ் ஏதோ ரத்தம்லாம் இல்லையா, கிடைக்காதான். பயமா இருக்குடா பரமா. சாமி அம்மா கொண்டாங்கடா, பயப்படாதப்பா. ஏன் பிளட் குரூப்பும் அதே தான். நான் தரேன்டா. டாக்டர் உங்க மனைவி உயிர் படைச்சிட்டாங்க. இனிமே எந்த ஆபத்து இல்ல, கவலைப்படாதீங்க. நன்றி டாக்டர். இருக்கட்டும். டேய் தம்பி, என் பொண்டாட்டியை காப்பாத்தி கொடுத்துட்டடா. ஏன் அப்படி பேசுற? எனக்கு 6 வயசா இருக்கிறப்ப மதினி இந்த வீட்டுக்கு மருமலா வந்துச்சு. உனக்கு வேணா பொண்டாட்டியா இருக்கலாம், எனக்கு ஆத்தானே. இப்படிலாம் பேசாத. தாலி கட்டி வந்த நான் என் தாய் பிள்ளைன்னு பயலுக்கு ஆக்கி என்ன பிரயோஜனம்? நம்ம இந்த பயலுக்கு ஒரு ரூபா கஞ்சி துணிமெல்லாம் ஏன் எடுத்துக்கிட்டீங்க? ஏப்பா இந்த வேலையெல்லாம் நீ பாத்துக்கிட்டு இருக்க? மம்முட்டியா கொண்டா வா, நம்ம வீட்டுக்கு போறோம். நீ என் மூத்த பிள்ளையா, நீ இங்க இருந்து கஷ்டப்படுறது என்னால தாங்கிக்க முடியாது. வாயா நம்ம வீட்டுக்கு போலாம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கெல்லாம் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிருக்கீங்க. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இமீடியட்டா என் கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா, பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்டா. இந்த மாதிரி காத்தாடி கடையில் உட்காந்து நீ வேலை பார்க்கணும்டா. அதையும் இந்த கிழவை பார்க்கணும்டா. அதுக்கு தாண்டா இந்த உசுரை பிடிச்சிட்டு இருக்கேன். பரவா தயவு செய்து படிடா. டே படிடா. முதல் நாள் அப்படிதான் இருக்கும், ரொம்ப கூச்சப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அப்புறம் எல்லாரும் சோஷியலா பழகுவாங்க. பிஎஸ்சி காலேஜுங்க. எந்த வருஷம்? லாஸ்ட் இயர் தான் கம்ப்ளீட் பண்ணேன். நான் கூட அந்த காலேஜில் தான் படிச்சேன். அப்படிங்களா? சாப்பிடுங்க. அப்பல நான் இன்னும் பிரியாணி சாப்பிட்டதே இல்லையா. அன்னைக்கு கிழப்பு கடையில் கேட்குறேன் 60 ரூபாய்ங்கிறேன். எமிட்டி பிரியாணியா அது 50 ரூபாயாமே. என்னைக்காவது ஒரு நாளைக்கு குடும்பத்தோட பிரியாணி சாப்பிடாமையா விட்டுருவான். சாப்பிடுங்க பரமா. ஒரு நிமிஷம் சார், நீங்க சாப்பிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். மகனே கூட 50 ரூபா வச்சுக்கடா. கொடுப்பேன். இந்த கூட கொடுக்குற 50 ரூபா அதுக்கு போய் பிரியாணி திங்கலாம்ல? ஏய் என் புள்ள பரவோட பிரியாணி பெருசாடா. எங்களை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டப்ப, காடு மேடுன்னு அலைஞ்சு கூழும் கஞ்சியும் குடிச்சுவிட்டு ஒரு நல்லது உள்ளதை சாப்பிடாம போயிட்டேப்ப.
ஹலோ பூங்குடியா? ஆமா. பூங்குடி சொல்லு பரமு. எப்படி இருக்க பூங்குடி? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. அப்படியா? எப்பமா வருவ? எக்ஸாம் முடிஞ்சதும் வந்துருவேன் பரமு. உன் நினைப்புதாம்மா நான் இருக்கேன். பரீட்சைக்கு நேரமானதுனால என் அத்தை மகனை வலுக்கட்டாயமா பைக்ல கூட்டிட்டு போக சொன்னேன். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னாலதான் அவருக்கு கால் போச்சு. உன்னை கடைசியா சந்திச்சுட்டு போனப்போ என் அத்தை மகன் கல்யாணத்துக்கு போனேன். அந்த கல்யாண பொண்ணு கடைசி நேரத்துல நான் கொடையெல்லாம் வாழ மாட்டேன்னு எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டா. அந்த கல்யாணம் நின்னு போச்சு பருவ. வேற வழி இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எல்லாரும் கட்டாயப்படுத்தினாங்க. நானும் எவ்வளவோ மறுத்து பார்த்தேன். கடைசியா எங்க அப்பா என் கால்ல விழுந்து கெஞ்சினாரு. எனக்கு வேற வழி தெரியல பருவ. நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டியதாயிடுச்சு. என் கழுத்துல தாலி ஏறும்போது எல்லார் முகத்திலயும் சந்தோஷம் இருந்துச்சு. அப்பயும் என் மனசுல ஓ நினைப்பு தாண்டா இருந்துச்சு. இருந்தாலும் என்னால கால் போனவர் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு என் மனசு ஆறுதல் படுத்திக்கிட்டேன். இப்படி நீ உடஞ்சிட கூடாதுதான் எனக்கு கல்யாணம் அனுப்புற கூட நான் உனக்கு போன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உடஞ்சிடாத பருவ. இல்லைங்க, உங்களை நான் தப்பா நினைக்கலங்க. என் மேல யார் அன்பு வச்சிருந்தாங்க, நான் யாரையும் ஆசைப்பட்டாங்க, அந்த உறவு எனக்கு ஒட்டுறதே இல்லைங்க. மாமா, நான் சொன்ன பரமு இவர்தான். சாரி சார், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உங்க காதல் விஷயம் எனக்கு தெரிஞ்சது. உங்க வாழ்க்கையில குறுக்கிட்டதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் சார். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குங்க. நீங்க எதையும் மனசுக்குள்ள வச்சுக்க, அவங்களோட நீங்க சந்தோஷமா வாழணுங்க. உங்களோட ஒரு காலத்துல கால் சென்றதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க. பழசு எதுவும் மனசுக்குள்ள வச்சுக்காம இவரோட கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழணுங்க. அதான் என் ஆசைங்க. அப்ப நாங்க வரோம் சார். பார்த்து போயிட்டு வாங்க. கல்ல கண்ட இடத்துல கூட கடவுளா நினைச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளையும் என் புருஷனும் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு இல்ல, உலகத்துல நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான். நீ நல்லா இருக்கணும் பரமு. உனக்கு ஒரு வாழ்க்கையை தேடிக்க வர. ஏன் மச்சான்? சொல்ல மாப்ள. நீ மட்டும் வந்திருக்கேன், என் தங்கச்சியும் கூட்டி வந்திருக்கலாம்ல. தோட்டத்துல நிறைய வேலை குடிங்க. நீ மைனர் இருக்காது குடிங்க. உடம்பு வளைஞ்சு வேலை பார்க்க மாட்டே. நீயே போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி உன் தங்கச்சி தான் அனுப்பிச்சு விட்டா. என்ன மாப்பிள்ள இப்படி நனைஞ்சு வர்றான்? டேய், என்னடா அது? இப்படி தொப்பலா நனைஞ்சு வந்திருக்க? பைத்தியக்கார பையல தலையை கூட தோட்டாம. சலதோஷம் முடிச்சு காய்ச்சல் கீச்சு வந்துச்சுன்னா என்னடா பண்றது? தோட்டிக்கடா. எங்க போய் நினைச்சிட்டு வந்திருக்க இப்படி? பாருங்க அவனை. ஏன் மாப்பிள்ளைல மாப்பிள்ள தான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டாரு. ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சு அவர் புலப்பத்துல பாப்பாருல. அது 4-5 இடத்துல பார்த்துருக்க, ஒன்னும் செட் ஆக மாட்டேங்குது மாப்பிள்ள. நம்ம சொந்தத்துல ஒரு அழகான பொண்ணு இருக்கு, முடிச்சலாமா? ஐயோ மாமா, உலகத்துல எங்க வேணாலும் பொண்ணு வாரு, உன் சொந்தத்துல வேணாம். ஏன் எங்க சொந்தம்னா அவ்வளவு பயமா? உன்னோட என்ன, நான் படிச்சு பெரியாள்னு ஆசைப்பட்டது அப்ப அதை நிறைவேற்றினது நீங்களும் அத்தையும் தான். நான் யாரோ ஒரு பொண்ணை
கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வச்சுக்கிறத காட்டலையா அத்தை பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னே. ஐயா ஐயா என்னோடவே எங்க அண்ணன் குடும்பம் உறவெல்லாம் அத்து போச்சு. நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணு அந்த வரவை நீடிக்க வச்சுட்டையா. மாப்பிள்ள ரொம்ப பெரிய மனசுத்தனமா முடிவு பண்ணிட்டயா. எங்களுக்கு சுத்தமா தோணாமே போச்சுல. மாமாய் எங்க தம்பியில் அவன் ஏன் மாப்பிள்ள ஏத்தே என்னத்த இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இவனு பொண்ணு கொடுக்கேன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். எத்தே இவங்கள பத்தி தெரியாது. வீடுதான் பெருசா இருக்கும். ஆனா நட்டுக்குட்டி சமத்துல பாய்தலனியோட இருட்டுல கூட்டு போயிருவாங்க அந்த புள்ளைய. அந்த மைக் செட்டுக்காரன் அந்த புள்ளைய கூப்பிட்டு போயிட்டான். போனவங்க ஒரு புள்ளைய வாங்கிட்டு வந்துட்டாங்க. தெரியுமா உனக்கு? வேணாம்தே கொஞ்சம் யோசித்தே வேணாம்தே. வேணாம் மாமா நான் வரமாட்டேன் மாமா. கொலை கட்ட தருவார் வாடா. கொலை கட்டியா மாமா? குடும்பமா எங்க இருக்கு மாமா? ஏய் மேடம் இன்னைக்கு இல்ல என்ன பார்த்து பார்க்காம சிரிப்பிக்கிட்டு போற? என்னடா மினிக்கிட்டு தெரியல? உங்க ஆத்தா சொல்லணும் கல்யாணம் முடிச்சுக்கலாம்டா. விட மாட்டோம்டா. இங்க பாரு உன்னைய வப்பாட்டி ஆக்கியாவதும் ஒரு சொத்தை அடைஞ்ச திரும்புடா. போ போய் உங்க ஆத்தால போய் சொல்லு. ஏன்டா அதை போய் வெட்டிட்டு அப்படியே எடுத்து அடுப்புல வைக்க வேண்டியதானே? நம்ம வீட்டு பொம்பளைகளுக்கு வெட்டி கூடதா சோறா கோலாம். வரும்போது வெறிஞ்சிருக்கியா வந்தாளுங்க. இப்ப நல்லா சொகுசா வேலை கத்துக்கிட்டாளுடா. பாண்டியண்ணே எதுக்கு நான் ஐத்தமல அசிங்கமா பேசுனேன்? ஏய் உன்னை வர வைக்க தான் அப்படி பேசுறேன். இவன்டே நான் பேசுறேன். ஏய் யாரிட்ட வந்து கேக்குற? இன்னைக்கு ஓஞ்சாவு எங்க வேண்டே? என்ன யாரடா உனக்கு கண்ண அப்படி? ஓடே போடா. எத்தனை ஓடே பிரி. நான் பறிச்சு போய் போனே. எங்க தான் நான் கேக்குறேன்? அப்பா எனக்கு சொந்த பிடிக்க கொடுப்பா. கல்யாணம் பண்ணி எல்லாம் அடையாளம் பாக்குறியா? உன இங்கே படிக்க மாட்டேன். வாங்க தம்பியை போட்டு அடிக்கிறாங்க. வாங்க தம்பியை போட்டு அடிக்கிறாங்க. அந்த அனாதை பையன் அடிச்சு கொள்ளுங்கடா. அண்ணன் முன்னு பகையாவே நினைக்கிறவங்கிட்ட நீ ஏன் போய் கேட்ட? யாரும் வரல அவனை அடிச்சே கொண்டிருப்பாங்க. என்ன அடிச்சதை பத்தி கூட கவலைப்படுத்த என்ன அனாதை பையன் சொல்லிட்டாரு பெரியப்பா. அதான் தன்னால தாங்க முடியல. ஏய் நீ அனாதை பையலாடா இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. ஏய் தம்பி அவங்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இழுத்துட்டு வாங்கண்ணா. இதுடா கட்டா மடிச்சே. ஐயா நீ சும்மா அவங்கள ஒரு கை பார்த்துட்டு தம்பி மேல வர தப்பு இல்லையா? எப்ப எனக்கு ஒரு பீடி கொடுப்பா. கொடுத்தேன்னா வீடியோ குடி கூடாதுடா. எப்ப நீ செத்து போயிட்ட அந்த பீடி எல்லாம் எனக்கு தானே. முதல்ல உன்னை கொல்லணும்டா. சொல்லு. நம்ம அப்பா மாயாண்டிக்கு தான் நீ பிறந்தது உண்மைனா இவங்க ஆத்தாட்ட குடிச்ச சேனை பரல கக்கணும்டா. அண்ணாவிங்க ஆம்பளைங்களா நீங்க ஒருத்தரை போட்டு அப்பட்டு பேர் அடிச்சிருக்கீங்க. தைரியம் இருந்தா ஒத்த குத்த மோதி பாருங்கடா. அப்போ தம்பிய பணமா தான கொண்டு போவீங்க. அப்படின்னா ஒரு தம்பி எங்க கூட பறக்கல நினைச்சுக்கிறோம்டா. பாப்பண்டா பாப்பம்டா. ஏய் தம்பி நீ ஆம்பளை சிக்க மாட்டா. அந்த வெட்டி வாடா. போடா ஆண்டி புள்ளைய ஜெயிச்சிட்டு வர நேரத்துக்கு இவன் தான்டா வரோம். டேய் வாடா. அப்படி போடுறா. டேய் போடா. டேய் உள்ள உயிரோட பக்கம் போடுடா. உள்ள போடா. டேய் போடா போடா. டேய் 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 மரியா. டேய் டேய் விடுடா. மரியாடா. வா. ஏண்டா நீங்க என்ன பொண்டு கச்சடி நடத்தியாடா? போடா வாடா. பரமா
என்னை போட்டு அடிச்சிடாரா, என்னை போட்டு அடிச்சிடாரா, எனக்கு பயமா இருக்குடா, என்னை போட்டு அடிச்சிடாரா, பரமா என்னை போட்டு அடிச்சிடாரா, வேணாட்டா, என்னை போட்டு அடிச்சிடாரா, அடிக்க மாட்டியா? அடிக்க மாட்டேன். நீ அடிச்சிருவேன்னு பயமா போச்சுடா எனக்கு. ஒண்ணு லூசுன்றாங்க, நீ லூசு இல்ல, அவன் தானே லூசு, பைத்தியம் எல்லாம். அப்படியா? நான் லூசு இல்ல பரமா, அவங்களை அடிச்சது நல்லதுடா, அப்படித்தான்டா அடிக்கணும். பரமா நான் உன்னைய தூக்கட்டா? வாடா வாடா பரமா, வாடா வாடா. பேசு பேசுப்பா, கூட பேசுப்பா, நல்லப்பா நல்லப்பா, சித்தப்பா மாதிரி. அது உன் மகப்பா, பேச மாட்டியா? பேசுப்பா பேசுப்பா, ஏன் பேச மாட்டேங்கிற? பேச மாட்டியா? பேசுப்பா கூட. புறமில்லாப்பா நீ பெரியப்ப, கப்பன் போனதுக்கு அப்புறம் நீ தானப்ப எங்களுக்கு அப்ப. இப்ப உன்னைய காட்டிய எங்க அப்ப 2 வயசுக்கு இளைய இருப்ப, எந்த நோய் நொடியும் கிடையாதுப்ப. திடீர்னு கரண்ட் செத்து போயிட்டா இருப்பேன், கூட பிறக்க மாட்டா இருப்பேன். சளி அப்படி இறந்துட்டு நினைக்கிறப்ப உடனே விட்டு எங்களுக்கு யாரும் பாருங்க, நீங்களும் பரிவாக நினைக்காதப்ப. எங்களுக்கு பெரியப்பா பிறக்க போறப்ப எங்களை மன்னிச்சிடுறாடு, எங்களை மன்னிச்சிடுறா. நீ என் செல்ல புள்ளடாடே, என் செல்ல புள்ளடா, என்ன மன்னிச்சிடுறாடு. தப்பு பண்ணிட்டு மன்னிச்சிருக்கடாடு. நீ அழக்கூடாதுரா, நீ அழக்கூடாது, நீ அழக்கூடாதுரா, 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 அழக்கூடாதுரா. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. யாரோடும் கோபம் இல்லை, யார் மீதும் பாவம் இல்லை, நீரோடு நீரடிக்க நீர் விலகி போவதில்லை. கண்ணோடு பெருகுதடா கங்கை என பாச வெள்ளம், கண்ணோடு பெருகுதடா கங்கை என பாச வெள்ளம். அன்புதான் கடவுள் என்று அறிந்து கொள்ளும் நேச உள்ளம். முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக. கண்ணுக்கு எப்படி வச்சிருக்க? ஒரு தங்கச்சி காது முக்கெல்லாம் பார்த்தா தெரியல. காலங்கள் உள்ளவரை காவியங்கள் எங்கள் கதை, கண்ணீரில் தேன் கசிய கண்டோர்கள் போற்றும் கதை. கம்பனை அழைத்து வந்து உறவினை பாட வைப்போம், கருவேலம் காட்டுக்குள்ளும் பரத பாசம் காண வைப்போம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? எங்க மாமா என்ன நல்ல முறையில் பார்த்துக்கிறாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஆனந்த வேலை எனக்கு ஒரு அன்பான மனைவி கிடைச்சிருக்கா. எனக்கு ஒரு சின்ன தும்மல் வந்தா கூட துடிச்சு போயிடுவா. நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். சரி நாங்க வரோம். சரிங்க வரோம். வரோம். ஏய் இன்னைக்காவது வாழ்க்கை லவா சொல்லிடுறா எப்படியாவது. பயமா இருக்கா? பயந்தா வேலைக்கு ஆகாது. இந்த மாயாண்டி குடும்பத்துல கஷ்டப்பட்ட இந்த பரமனுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சு. என்னோட சேர்ந்து நீங்களும் வாழ்த்து விட்டு போங்களேன்.